இன்னைக்கு அமெரிக்கால இருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு சார் சொன்னாரு. வணக்கம் ஆனா எல்லாருக்கும் வணக்கம். கவிதான் சகோதரி வந்து இப்போ ஏதோ சின்ன ப்ராப்ளம் ஆகிப்போச்சு, அதனால ப்ளீடிங் கண்ட்ரோலுக்கு வரல, ஆம்புலன்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ப்ரே பண்ணணும்னு சொன்னாங்க. ப்ரே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஹீலிங் கொடுக்க சொல்லியிருக்கேன் சாரை, நானும் கொடுத்துருக்கேன். நல்லபடியாக வந்துடுவாங்க. எல்லார் ஃபேமிலியுமே இப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு எமர்ஜென்சி பில்ஸ்ன்னு நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். அந்த எமர்ஜென்சி பில்ஸ் அப்படின்றது வீட்டில் எல்லாருமே வச்சுக்கோங்க. வீட்டில் எல்லா வீட்லையுமே இருக்க வேண்டியது. இப்போ எல்லார் வீட்லையும் பெரும்பாலும் அமிர்தாஞ்சன் தைலம், நீலகிரி தைலம் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டில் வச்சுக்கோங்க. 2 மாத்திரை எடுத்து போட்டாலே போதும். சும்மா ஜஸ்ட் லைக் ஹோமியோபதி பில்ஸ் மாதிரி தான் இருக்கும். 2 மாத்திரை வாயில் போட்டாலே போதும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கிச்சனில் அடிபட்டுருச்சு, இல்லை தீக்காயம் பட்டுடுச்சு, இல்லை எனி எமர்ஜென்சி ஒரு ஷாக் அடிச்சிடுச்சு, பவரில் ஷாக் அடிச்சிடுச்சு, அடிபட்டுச்சு, ரத்தம் கொட்டுது, காய்கறி நறுக்கும்போது கையை வெட்டிக்கிட்டீங்க, ப்ளீடிங்கு, எனி எமர்ஜென்சி, இது மட்டும் இல்லை வேற எமர்ஜென்சி, எனி எமர்ஜென்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த பில்ஸ் ஒரு இடத்துல வச்சிருங்க. வீட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சிருங்க. யார் வேணாலும் போய் எடுக்கணும். அப்போ வந்து உங்களை கேட்டு எடுக்க முடியாது, நம்ம கொலாப்ஸ் ஆகியிருப்போம். நம்ம டைமில் யாராக பிறந்த குழந்தையிலேருந்து எத்தனை வயசு பெரியவராக இருந்தாலும் கொடுக்கலாம். 2 அல்லது 3 மாத்திரை வாயில் போட்டிங்களாலே போதும். 2 அல்லது 3 மாத்திரை வாயில் போட்டிங்களாலே போதும். உடனே அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நார்மல் ஆகிறதுக்கு என்ன உண்டு அதை கரெக்டாக இறைவன் நடத்திடுவார். இப்போ சப்போஸ் அவங்க வாயே திறக்க முடியல, பல்லு கிட்டிட்டு இருக்கு, வாய் கிட்டிட்டு இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 3 மாத்திரை வாயில் போட்டு சின்ன ஒரு ஸ்பூன்ல போட்டு தண்ணியில் கலக்கி உடம்புல எங்கேயாவது ஒருத்தர் தொட்டிங்கனாலே அந்த மருந்து உள்ள போயிடும். வாயில தான் போடணுன்றது கிடையாது. இப்போ சப்போஸ் ஒரு கை கால் அடிபட்டு விழுந்துடுறாங்க, இல்லை கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்காங்க, சிவியர் ஹெடேக்கு, சென்ஸ், ஓகே, சரி. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து உடனே ஒரு 3 மாத்திரை வாயில் போடுங்க. சப்போஸ் வாயில் போட முடியல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஸ்பூனில் தண்ணி எடுத்து, ஒரு சின்ன ஸ்பூனில் தண்ணி எடுத்து ஒரு 3 மாத்திரை வாயில் போட்டு, மாத்திரை கரையணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாத்திரை போட்டாலே அதில் இருக்கிற எனர்ஜி வாட்டரை இழுத்துக்கும். அது கரையிற வரைக்கும் டிசால்வ் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த மாத்திரையை போட்டு அந்த வாட்டரை இழுத்துக்கும். அந்த வாட்டரை வந்து நீங்கள் உடம்புல எங்கே அப்ளை பண்ணாலும் சரி, கையில், காலில், முகத்தில், எந்த இடம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா சரி, உடனே அவங்க வந்து அப்படி நார்மலாக ஆகிடுவாங்க. 99% வந்து ஆம்புலன்ஸ் வரத்துக்கு முன்னாடி இவங்க ரெடி ஆகிடுவாங்க, பக்கா ரெடி ஆகிடுவாங்க. ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணி இவங்க பிழைக்க மாட்டார், தேர மாட்டார், இவ்வளோ பணம் கட்டுங்க, அவ்வளோ பணம், அதெல்லாமே தேவையில்லை. 99% வந்து ஐசியூட்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லாமல் ஆம்புலன்ஸே தேவைப்படாத மாதிரி சரியாயிடும். நிறைய கேசஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனவங்க ஜஸ்ட் ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஹைவேல போயிட்டு இருக்காங்க, போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு ரோட்ல. உடனே இவர் என்ன பண்ணிக்கிறாரு, கார் நிறுத்திட்டு ஓரமாக போனால் அந்த பாடி வந்து பாடி அடிப்பட்டவங்க உடம்பு வந்து உள்ள பாதி இருக்கு, வெளியே பாதி இருக்கு. இழுக்கவும் முடியல, விடவும் முடியல. இவங்க வந்து ரிஸ்க் சர்வீஸ்க்கு, போலீஸ்க்கு ஃபயர் பண்ணியிருக்காங்க, ஃபயருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இன்னும் வரல. பொதுமக்கள் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியல. ஸோ பாடி பாதி தான் இருக்கு, உள்ள யார் எங்கே நசுங்கி இருக்காங்கன்னு தெரியல. உடனே இவர் என்ன பண்ணிக்காரு, எடுத்தோடனே கடையில் போய் ஒரு டீ கடையில் போய் டம்ளர் வாங்கிட்டு வந்து டம்ளர் அது 10 மாத்திரை வாயில் போட்டு அந்த நல்லா கலக்கிட்டு டம்ளர் உள்ள போட்டு 10 மாத்திரை போட்டு கலக்கிட்டு தண்ணியை தான் தொட்டு எல்லாருக்கும் வச்சிருக்காரு. அந்த கையில் எங்கே கிடைக்குதோ, காலில் எங்கே நிறுத்தி, யாருக்கு தர உடம்பு எங்கெங்கே வெளில தெரியுதோ வண்டியில் தடையிருக்காரு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலாம் அப்படியே முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் சேஃபாக வந்துட்டாங்க. போலீஸு மற்ற ரிஸ்க்கும் வந்து யாருக்கும் ஒன்றுமே ஆகலை. ஆம்புலன்ஸ் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. சாதாரணமான விஷயம் தான் அது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சு கொடுத்துரும். ரொம்ப பெரிய இதே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கை காலில் ஊனமாகி அது ரொம்ப சஃபராகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடும். நாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாருக்குமே அனுப்புகிறோம். யாருக்கெல்லாம் வேணும் லிஸ்ட்டு கொடுங்க, பேர் கொடுங்க, நான் ஃப்ரீயாகவே அனுப்புகிறேன். யார்கிட்டையும் காசெல்லாம் வாங்கலை. நான் யாராக இருந்தாலும் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நான் ஃப்ரீயாகவே அனுப்பிச்சிடுறேன். நோ நீட் டு பே ஈவன் சிங்கிள் ருபி. அது எமர்ஜென்சி பில் எல்லார் வீட்லேயும் வச்சுக்கோங்க. எல்லாருமே யூஸ் பண்ணால், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணால். நான் அது பிரிண்டடாக ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், எந்த மாதிரி அக்கேஷனில் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் அனுப்புகிறேன். அதை போடுங்க. யாராவது வேணும் நீங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுங்க, நான் அனுப்பிச்சிடுறேன். நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், யாரும் பேமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். வீட்டில் வச்சுக்கோங்க. அது வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது, எத்தனை வருஷம் ஆனாலும் வேலை செய்யும். நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு திடீர்னு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் கூட வேலை செய்யும். நோ எக்ஸ்பைரி டேட். கலர் மட்டும் கொஞ்சம் மாறும், அந்த மாத்திரை கலர் மட்டும் கொஞ்சம் மாறுமே ஒழிய
மற்றபடி வந்து பவர் வந்து சேம் பவர் தான். நீங்க இப்ப 2025 2030 திடீர்னு ஒரு அடிபட்டுச்சு, இல்லை இப்போ இந்த கேஸ் சகோதரி சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு ஏதாச்சும் ப்ளீடிங் ஓவர் ப்ளீடிங் போயிட்டே இருக்கு, கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த மாத்திரை வாயில போட்டீங்கன்னா அடுத்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான், அப்படியே நின்றுடும். அப்படியே இல்லைனாலும் திருப்பி இன்னொரு டோஸ் போட்டீங்கன்னா போதும். மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் நார்மல் ஆயிடும். ஆம்புலன்ஸ் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாதிரி இருக்கு. நீங்க ஆஃபீஸ்க்கு தகவல் அனுப்பிச்சு விடுங்க, அட்ரஸ் நான் அனுப்பிச்சிடுறேன், இந்த மந்த்துக்குள்ள அனுப்பிச்சு விடுறேன், எல்லாருக்கும் ஃப்ரீயாவே அனுப்பிச்சிடுறேன். சரியா? எல்லாருமே வீட்டில் வச்சுக்கோங்க. அது லிஸ்ட்டும் நான் அனுப்பிச்சிடுறேன், என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லி. அது நீங்க எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எனி எமர்ஜென்சி, திடீர்னு ஒரு ஷாக்கு, எந்த யாராவது ஒரு மெசேஜ் வந்தது, ஒரு டெத்து தகவல் வேற ஏதாவது வந்தது அப்படின்னா, வேற ஏதாவது எதிர்பாராத விஷயம், சில பேர் சில ஷாக் வந்துச்சுன்னா அந்த உறுப்பு பேரலைசிஸ் ஆயிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த வியட்நாம் வீடுன்ற படத்துல சிவாஜி கணேசனுக்கு கடைசியில ஏதோ ப்ரொமோஷனல் ஜாபோ கிடைக்கும், ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவார். அவர் அதுக்காக தான் ரொம்ப போராடிட்டு இருப்பார் அந்த படத்துல. ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. கடைசியில அவருக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் கொடுத்து அந்த ஸ்டேஜ்ல வரும், அந்த சந்தோஷம் தாங்க முடியல, இறந்துருவார். ஸோ அதிகமான சந்தோஷமும் ஹார்ட் அட்டாக்கை கொடுக்கும், அதிகமான துக்கமும் ஹார்ட் அட்டாக்கை கொடுக்கும். அதிகமான சந்தோஷமும் அதிகமா போகும்போது அதுவும் ஹார்ட் அட்டாக். அதுக்கு தான் அந்த வியட்நாம் வீடு படத்தில் சிவாஜி கணேசன் அந்த ஹார்ட் அட்டாக் இறக்குறாரு. அது அதிகமான சந்தோஷத்தினால வர்றது. அதிகமான துக்கத்தினால ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் இறக்குறாங்க. அது நமக்கு சினிமாவுக்கு போக தெரியும், நிறைய பேர் நீங்களே ப்ராக்டிக்கலா பார்க்கலாம், அதிகமா ப்ராக்டிக்கலா ஃபீல்ட பார்க்கலாம். இறக்குற மாரடைப்புகளால் வர்றதுல வந்து பெரும்பாலும் வந்து துக்கத்தினால் இறக்குறது தான். ஸோ நம்ம அதுதான் நம்ம மருத்துவத்தை சொல்லும் பார்த்தீங்களா, வாதம் பித்தம் கபம் மூணுமே வந்து அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது, கூடியும் முயற்சியும் குறையும் முயற்சியும். அதே மாதிரி மைண்ட் லெவல் பேலன்ஸ் கூட. எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துக்கு போயிட்டீங்கனாலும் ஹார்ட் அட்டாக்கு, வியட்நாம் வீடு படத்துல சிவாஜி கணேசன் இறந்த மாதிரி ரொம்ப டவுன்ல போனோம்னாலும் துக்கத்துல போனோம்னாலும் நிறைய பேர் இறப்பாங்க. ஸோ பேலன்ஸ்ல மைண்டையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். நீங்க ஹெர்பல் சிஸ்டர் எல்லாம் வந்தீங்கன்னா மைண்ட் பேலன்ஸ்டா இருக்கும். நீங்க எந்த லெவல்லையும் இந்த மாதிரி ஹையர் லெவலுக்கும் போக மாட்டீங்க, லோயர் லெவலுக்கும் பேலன்ஸ்டாவே இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. சரியா? டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க, அட்ரஸ் நான் அனுப்பிச்சிடுறேன், எல்லாருக்கும் அனுப்பிச்சு. அடுத்தது கேள்வி கேட்டிருக்காங்க, கர்ப்பமாக இருக்கும் ஒருவர் கிறிஸ்டலை பயன்படுத்தலாமா? தாய்க்கும் குழந்தைக்குமான அதிர்வெண்கள் மாறும் போது ஒரு கிறிஸ்டலை பயன்படுத்த முடியுமா? அனுஷியான்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் வந்து நன்றி நன்றி, அது என்னுடைய கடமை. கடவுள் கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஞானம் கொடுத்துருக்காரு, அதை மக்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரியான ஒரு மருந்து உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு மருந்து எங்கே லட்சங்களை செலவு பண்ண கூட கிடைக்காது. ஏன்னா இதை பத்தி பேசணும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எவ்வளவோ பேர் லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணாம, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகாம, ஐசியூ போய் அட்மிட் ஆகாம ரொம்ப கேஷுவலா வெளியே வந்திருக்கிறாங்க, ரொம்ப கேஷுவலா வந்திருக்காங்க. அது வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், சித்தர்களுக்கு தான் நன்றி சொல்லணும், அவங்கள தான் நன்றி சொல்லணும். எனக்கு இல்லை, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அதை நாம் வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். அது வீட்டில் வச்சுக்கோங்க, எல்லாரும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கொடுங்க. எல்லார் வீட்லையும் கம்பல்சரி இருக்க வேண்டியது, அது எல்லார் வீட்லையும் கம்பல்சரியே இருக்க வேண்டியது. பெரும்பாலும் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, அமிர்தாஞ்சன் தைலம் எல்லா வீட்லையும் இருக்கும். இப்போ என்ன பிராண்ட் இருக்குன்னு தெரியல, நீலகிரி தைலம் எல்லா வீட்லையும் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்பயும் எல்லா வீட்லையும் இருக்கும். அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி பில்ஸ் வந்து எல்லா வீட்லையுமே இருக்க வேண்டிய ஒரு அவசியம். ஏதாவது ஒரு தேவை இருக்கும். பாருங்க, இப்ப சப்போஸ் இந்த சகோதரி வந்து இப்ப ப்ளீடிங்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சா, ப்ளீடிங், ஆம்புலன்ஸ் வெயிட் பண்றேன், ஆம்புலன்ஸ் இருக்கும், ப்ரே பண்ணிக்கோங்கன்னா, ஜஸ்ட் அந்த மாத்திரை இருந்திருந்தா வீட்டில் எடுத்து ஒரு 2 மாத்திரை வாயில போட்டால், 2-3 மாத்திரை வாயில போட்டாலே போதும், உடனே ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ள அதுவே நின்றுடும். நீங்க ஒன்னே பண்ண வேண்டாம், சூச்சர்லாம் போட வேண்டாம். இங்க ப்ளீடிங் சாப்பிட்டுட்டு அப்புறம் அது பிறகு போனா எப்படி ப்ளீடிங் நின்றுதுன்னு டாக்டர்ஸே கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படிமா ப்ளீடிங் நின்றுது, இவ்வளவு தயிர் போட வேண்டியதா இருக்கு, இவ்வளவு பெரிய காயமா இருக்கு, எப்படி ரத்தம் நின்றுதுன்னு ஆச்சரியமா கேட்பாங்க. சொல்லுவாங்களா, இந்த மாதிரி டாக்டர் இல்லைங்க, ஒருத்தர் கொடுத்தா மாத்திரை தான் சாப்பிட்டு நின்று போச்சு, அது எப்படி, அது ஆச்சரியமா இருக்கேன், நாங்க படிக்கவே இல்லை இத்தனை வருஷம் அப்படின்வாங்க. எஸ், உண்மை. கடவுள் அப்படின்னு நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு. கடவுள் வந்து மனிதன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு. நம்ம தான் டியூ டு அவர் இக்னரன்ஸ் நம்ம அதை பயன்படுத்தாம இருக்கோம். அவர் வந்து முழுமையாக பயன்படுத்தலை தான் நம்ம சொல்ல முடியும். சொன்னாலும் இது எல்லா வீட்லையும் இருக்க வேண்டியது, வச்சுக்கோங்க. நான் பிரிண்டடாவே நான் போட்டு கொடுக்குறேன், சொல்றத விட பிரிண்டடாவே அது இருக்கும். எல்லாருக்குமே அனுப்பிடும். அனுப்பிச்சு நீங்க அட்ரஸ் டீட்டெயிலாக அனுப்பிச்சு விடுங்க, அனுப்பிச்சிடும், எல்லாருக்குமே அனுப்பிச்சிடும். கர்ப்பமாக இருக்கும் ஒருவரும் கிறிஸ்டலை பயன்படுத்தலாமா?
தாய்க்கும் குழந்தைக்குமான அதிர்வெண்கள் மாறும்போது ஒரு கிறிஸ்டலை பயன்படுத்த முடியுமா? கரெக்டு. கர்ப்பமாக இருக்கும் பெண் வந்து கிறிஸ்டலை பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களும் நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க, குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், குழந்தைக்கும் எந்த பாதிப்பு வராது, இவங்களும் நல்லா பாதிப்பு எதுவுமே இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்கும், குழந்தை நல்லபடியா பிறக்கும். அந்த வைப்ரேஷன் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு தனியா கிறிஸ்டல் வாங்கி கொடுக்கலாம், குழந்தைக்கு தனியா ஒரு கிறிஸ்டல் கொடுக்கலாம். அது எப்படி சார் ப்ரே பண்ணும் அப்படிலாம் இல்லை, அதை நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன். நான் தாய் வந்து அந்த கிறிஸ்டலை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமா நல்லா நல்ல விதமா நார்மல் டெலிவரி நல்லா பிறக்கணும்னு சொல்லிட்டு அந்த கமாண்ட் கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு ரீச் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை நல்லபடியாவே பிறக்கும். அதே மாதிரி ஒரு கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 3வது மாசம் இருந்து சாப்பிடக்கூடிய சில மருந்துகள் இருக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவு கான்செப்ட். மருந்து நம்ம சொல்றோம் ஒழிய அது மருந்து கிடையாது, உணவு தான். அந்த உணவுல அதெல்லாம் இப்போ விட்டு போயிட்டோம். அதை நாம கொடுக்குறோம். அதை நாம கொடுத்தோம்னா அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா 100% நார்மல் டெலிவரி தான் ஆகும். 100% நார்மல் டெலிவரி தான் ஆகும். கடவுளுடைய படைப்புல இயற்கை பிரசவம் தான் அனுமதிக்கப்பட்டது. இந்த சிசேரியன்றது மனுஷனா பார்த்து உருவாக்கினது, மனுஷனா பார்த்து உருவாக்கினது. 2 விஷயம். ஒன்று, பிசிக்கலா காம்ப்ளிகேஷன் ஆகிப்போச்சு, அதனால பண்ணணும் அப்படின்றது ஒன்று. அது யார் தப்பு? நம்ம சைடு தப்பு தான். நம்ம ப்ராப்பரா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்காததுனால டெலிவரி டைம்ல பிரச்சனை வருது. அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, பெரிய உயிர் வேணுமா சின்ன உயிர் வேணுமா? அப்ப என்ன சொல்ல முடியும்? நாங்கள் சின்ன உயிர் கூட பின்னால பார்த்துக்க, பெரிய உயிரை காப்பாற்றலாம் சொல்ல முடியும். ஏன்னா அந்த இடத்துல அப்படிதான் அவங்க அப்படிதான் கேட்பாங்க. பேப்பர் நீட்டு கையெழுத்து போடுங்க, எதுக்கு ஒரு வேணும்னா என்ன பண்ண முடியும்? என்ன மாதிரி எவ்வளவு பேர் தைரியமா இருக்க முடியும்? இருக்க மாட்டாங்க, பயந்துருவாங்க. அந்த சின்ன உயிரை போட்டும் பரவாயில்ல, பெரிய உயிர் காப்பாத்துறாங்கன்னா அந்த சின்ன உயிர் போனா பரவாயில்லையா? அதுவும் ஒரு உயிர் தானே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குழந்தை வந்து கன்சீவ் ஆகி அது அபார்ஷன் ஆனா கூட அதுக்கும் நமக்கு கர்மா தொடர்பு இருக்கு. அபார்ஷன் ஆயிருந்தாலும் கூட அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து 2 அபார்ஷன் இருக்கு இல்லையா? வில்லிங்கா பண்றது, அன்வில்லிங்கா போறது. அது பர்பஸா வந்து இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அபார்ஷன் பண்ணாலும் சரி, அதுவும் நமக்கு நெகட்டிவ் கர்மா. சாதாரண கர்மா இல்ல, அது பயங்கரமா அடி வாங்கும், நம்ம குடும்பத்தை பயங்கரமா தாக்கும் அது. அதே மாதிரி வேற ஏதாவது உடம்புல பிரச்சனை, அதுவே அபார்ஷன் ஆயிடுச்சு, அதுவே அபார்ஷன் ஆயிடுச்சு. அது அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ்? கர்ப்பப்பை வீக்கா இருந்தது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஏதோ எக்ஸ்ட்ரா பிரச்சனை சொல்லுவாங்க. பெரும்பாலும் சொல்ற ரீசன் வந்து கர்ப்பப்பை வீக்கா இருந்தது, அதனால குழந்தை அபார்ஷன் ஆகி போச்சுன்னுவாங்க. நீங்க நல்லா ஸ்ட்ரென்த்தா வைட்டமின் ஏ சாப்பிடுங்க, பி சாப்பிடுங்க, ஏலேருந்து Z வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு. அதெல்லாம் சாப்பிட்டா கூட நடக்கும். அபார்ஷன் ஆகிறதுக்கு எக்ஸ்டர்னல் ரீசன் வந்து விட்டமின் பி குறைவு, சி குறைவுன்னு சொன்னாலும் கூட இன்டர்னல் ரீசன் வந்து பாஸ்ட் லைஃப்ல நாம் வாங்கின சாபங்கள், கர்மாக்கள் தான். பாஸ்ட் லைஃபினுடைய கர்மாஸ் தான் நமக்கு எக்ஸ்டர்னல் ரீசனா இங்க வரும். பட் இன்டர்னல் ரீசன் வந்து பாஸ்ட் லைஃப்ல நாம் வாங்கின தீய கர்மாக்கள், கர்மா, அதுதான் வந்து அபார்ஷன் ஆகும். 1. 2வது, நாமளா பர்பஸா பண்றது அது தப்பு, நாம் செய்யக்கூடாது. ஏதோ ஒண்ணு குழந்தை உருவாயிடுச்சு, கடவுளுடைய அமைப்புல கடவுள் கொடுத்துட்டாரு, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வேண்டாம் ரிஜெக்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அது. அது பண்ணாம இருந்தீங்கன்னா பொழைச்சிங்க. அபார்ஷன் பண்ணீங்கன்னா அதனால பல விளைவுகள் அந்த குடும்பத்துல பாதிக்குது. நான் நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கேன், நிறைய குடும்பத்துல கிளியர்வாயன்ஸ்ல பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க படுற கஷ்டத்துக்கு இதுதான் காரணம் தெரியாது. நான் சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது. இந்த குழந்தைய நீங்க அபார்ஷன் பண்ணியிருக்கிறீங்க, அந்த குழந்தையுடைய வருத்தம், வேதனை உங்களுக்கு தோஷமாக இருக்கிறது. அங்கே அந்த குழந்தையும் உங்களுக்கு பிறந்து அபார்ஷன் ஆகி போயிடுச்சு இல்லையா? அந்த குழந்தையும் ஆதியத்துல கஷ்டப்படுது, அதுவும் கஷ்டப்படுது. அதனால நீங்களும் கஷ்டப்படுறீங்க. மியூச்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உருவாகும். அதனால அபார்ஷன் வேண்டாம்னு சொல்லுவேன். சரியா? அதனால இந்த மாதிரியான நம்ம எல்லாம் கைடன்ஸ் கொடுப்போம், ஃபியூச்சர்ல கொடுப்போம். எப்படி குழந்தைகளை பெற்றுக்கிறதுன்னு தெரியல, எப்படி வளர்த்துறதுன்னு தெரியல, எல்லாமே சொல்லி கொடுப்போம். எப்படி குழந்தைகளை பெற்றுக்கணும், எப்படி குழந்தைகளை வளர்த்தணும், எப்படி எல்லாம் குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு முறையை நாம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அப்பா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அம்மா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், வீட்டில் இருக்கிறவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் சொல்லி கொடுக்குறேன். நார்மல் டெலிவரி ஆகணும், அதான் நீங்க எய்ம் வைக்கணும். ஒரு காலத்துல வந்து குழந்தை பிறந்ததுன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு பொண்ணா பையனான்னு கேட்பாங்க, பொண்ணா பையனான்னு கேட்பாங்க. இப்ப எப்படி கேட்கறாங்கன்னா நார்மலா சிசேரியன் கேட்கறாங்க. இப்ப எடுத்தோடனே ஒரு குழந்தை பிறந்தா முதல் கேள்வி என்னன்னா நார்மலா சிசேரியனா? அப்படி ஆயிப்போச்சு இப்போ.
இனி வருங்காலங்களில் சிசேரியன் தான் இருக்கும், நார்மல் டெலிவரி இருக்காது. பட் சிசேரியன் நான் பண்ணிட்டீங்க, ஏதோ பண்ணிக்கிறீங்க, தெரியாம பண்றீங்க, பண்ணிட்டீங்கன்னா அந்த தாய் படுற பாடு அந்த கடவுளுக்கு தான் தெரியும், அந்த தாய்க்கு தான் தெரியும். இது உண்மையிலே அந்த பெண்களை கெட்ட தெரியும். அந்த பெண்கள் படுற பாடு அந்த சிசேரியன் பண்ணிட்ட பிறகு அது அவங்களுக்கு இந்த சிசேரியன் பண்ணனால தானே அவங்களுக்கு தெரியாது. சிசேரியன் பண்ணனால தான் இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த பிரச்சனை நான் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க, லைஃப் லாங் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. ஈவன் மெனோபாஸ் ஆன பிறகு மென்சஸ் நின்றுட்டா கூட அந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும். இயற்கை இயற்கை தான், என்னைக்குமே இயற்கை கிட்ட நம்ம குறுக்க தலையை விடக்கூடாது, விட்டோம்னா அடி வாங்கும். அதனால இயற்கையா வர பிரசவத்துக்கு, இயற்கையான பிரசவத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். என்னுடைய பாட்டி மருந்து கொடுப்பாங்க. நான் அப்ப சின்ன பையன். லேடிஸ் வந்து பிரெக்னென்ட் ஆன லேடிஸ் வீட்டுக்கு வருவாங்க. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கூட்டமாக நிற்கும். அப்படி லைனில் நிற்பாங்க. காலையில் விடிகாலம் 5 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. 5 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மூலிகை, அது எனக்கு அப்போ சொல்லலை, அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏதோ ஒரு மூலிகை பறிச்சு வந்து அரைச்சி கொடுப்பாங்க. 3 நாள் கொடுப்பாங்க. அதாவது வந்து பெண்கள் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா 3வது மாதம் ஒரு தடவை வர சொல்லுவாங்க, 7ஆம் மாதம் வர சொல்லுவாங்க, 9ஆம் மாதம் வர சொல்லுவாங்க. 3, 7, 9 3 டைம் வர சொல்லுவாங்க. அந்த 3வது மாதம் ஒரு டைம் வருவாங்க, 7, 1, 9 ஒரு டைம் தான் வருவாங்க. காலையிலே வந்துடுவாங்க. 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுடுவாங்க வரிசையா. பாட்டி என்ன பண்ணுவாங்க, அது அம்மியில தான் அரைச்சி எல்லாருக்கும் ஒரு 3 உருண்டை கொடுப்பாங்க. 3 உருண்டை கொடுப்பாங்க. சின்ன சின்னதாக நம்ம அந்த நெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன நெல்லிக்காய், பெருசு இல்லை, சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது மாதிரி 3 சைஸ் கொடுப்பாங்க. கணக்கு பார்த்து நிற்க வச்சு அந்த மருந்தை கொடுப்பாங்க. சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இந்த 3 தடவை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து குழந்தை பிறந்த பிறகு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பாட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு எண்ணெய் காய்ச்சி கொடுப்பாங்க. ஒரு எண்ணெய் காய்ச்சி கொடுப்பாங்க. இவ்வளோதான். ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருக்கேன் நான், ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருக்கேன். ஒருத்தர் கூட டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி இல்லை, சிசேரின்னு சொன்னது கிடையாது. அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது இது அப்படின்னா எதுவுமே கிடையாது. நார்மலா இருப்பாங்க, நார்மலா இருப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு ஒரு எண்ணெய் கொடுப்பாங்க. அந்த எண்ணெயை வந்து தடவி வெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. என்னுடைய பாட்டி அன்னைக்கு எங்க பாட்டி கையால மருந்து வாங்கி சாப்பிட்டாங்க எல்லாருமே நார்மல் டெலிவரி, குழந்தையும் ஆரோக்கியமா இருந்தாங்க, தாய்மார்களும் ஆரோக்கியமா இருந்தாங்க. குழந்தை பிறந்த பிறகும் அது ஒரு எண்ணெய் வச்சு காய்ச்சி கொடுப்பாங்க. ஒரு 100 ml பாட்டில் மாதிரி கொண்டு வருவாங்க. அதை பாட்டி ஊற்றி கொடுப்பாங்க. வீட்டில் காய்ச்சி வச்சிருப்பாங்க. அந்த எண்ணெய் கொடுப்பாங்க. அந்த எண்ணெயை வந்து தடவி வெயில போட சொல்லுவாங்க. வெயில போடுவாங்க. ஒரு நாளும் ஒரு குழந்தைக்கும் ஒரு பிரச்சனை ஆஸ்பத்திரிக்கு போனதே கிடையாது. எப்படி ட்ரெடிஷனல் சிஸ்டம் இருந்திருக்கு. இன்னைக்கு என்ன பண்றோம், ஆகுனா நீங்க கன்சீவ் ஆனதுல இருந்து ஆஸ்பத்திரி தான். கன்சீவ் ஆனது ஆஸ்பத்திரி தான். 15 நாளுக்கு ஒரு போறது, மாசத்துக்கு ஒரு செக்கப்பு. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, உன்னு கூட யார் மாமியார் மாமனார் யாரெல்லாம் போவோம் ஆஸ்பத்திரி பழையிட்டு போயிட்டு வந்து கடைசியில் 9ஆம் மாதம் என்ன சொல்லுவாங்க, குழந்தை திரும்பிக்குச்சு, பனி கூட உடஞ்சி போச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இந்தாங்க பிடிங்க கையெழுத்து போடுங்க. என்ன இது, என்ன இது? அப்போ டே 1லேருந்து என்ன பார்த்தாங்க அவங்க, நீங்க என்ன மருந்து சாப்பிட்டீங்க, ஜிங்க் டேப்லெட் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க, நீங்களும் சாப்பிட்டு தான் இருக்கு. நானும் நிறைய கேஸ் பார்க்குறேன். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க. டே 1லேருந்து கன்சீவ் ஆனது டாக்டர் கதியும் போறீங்க. பீரியாடிக்கல் செக்அப் எனக்கு தெரிஞ்சு மந்த்லி ஒன்ஸ் போனாங்க. இப்பெல்லாம் 15 days ஒன்ஸ் போறாங்க. 15 days ஒன்ஸ் ரெகுலரா 9ஆம் மாதம் வரைக்கும் போயிட்டு டெலிவரிக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி குழந்தை திரும்பிக்குச்சிங்க, அது ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணணும், பனிக்கூட உடஞ்சி போச்சுங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை குழந்தை பெற்றுக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, ரொம்ப அனிமிக் ஆயிட்டாங்க, அப்புறம் வந்து இப்போ சுகர் வந்துருச்சுங்க, அம்மாவுக்கு சுகர் வந்துருச்சுங்க, என்ன சொல்லுவீங்க? கடைசியில் ஆப்ரேஷன். அப்போ என்னதான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, நீங்க என்னதான் ஃபாலோ பண்ணீங்க? எங்க பாட்டி டாக்டர் படிக்கல. அவங்க ஏதோ மூலிகை அரைச்சிட்டு வருவாங்க. அரைச்சி கரெக்டாக முன்ன நாளே எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக கொண்டு வருவாங்க. காலைல விடிகாலம் காலைல எழுந்து ரெடி ஆகிட்டு அரைச்சி ரெடியாக வைப்பாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. 3 நாள். 3வது மாதம் ஒரு தடவை, 7ஆம் மாதம் ஒரு தடவை, 9ஆம் மாதம் ஒரு தடவை, அதோட சரி, அவ்வளோதான். திருப்பி குழந்தை பிறந்துச்சின்னு வீட்டில் யாராவது வருவாங்க, எண்ணெய் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். காசு இவங்களா கேட்க மாட்டாங்க, அவங்களா ஏதாவது காசு கொடுப்பாங்க. அந்த காசை வாங்கிக்குவாங்க, மறுக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் கூட கேட்டிருக்கேன் எங்கள் பாட்டிக்கிட்ட, பாட்டி எனக்கு காசு கொடுங்க, உனக்கு
ఏయ్ అది ఇంత మన డబ్బు లేదురా, మన డబ్బు లేదు, తెలుగులో சொல்லுவாங்க. మన డబ్బு లేదురా, அது பகவான்தி அப்படி சொல்லிடுவாங்க. கடவுளுக்கு அது நம்ம பணம் இல்லை அப்படின்னு நான் 2 3 டைம் கேட்டிருக்கேன். பாட்டி கொடுக்கவே மாட்டாங்களே, அந்த பணத்தை அப்படியே வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, உண்டியல வச்சுட்டு இந்த திருத்தணி போவாங்க, திருப்பதி போவாங்க, அவங்க கிட்ட வந்து மஞ்சள் துண்டை கட்டி இதை உண்டியல போட்டிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த ரூபாய் பாட்டி கூட எடுத்தது இல்லை. நான் கேட்டிருக்கேன், ஏய் இது ఇంత మన డబ్బు లేదుப்பா, இது பகவான்தி, మీరు மனத்தை எத்தக்கூடாது அப்படி தெரிஞ்சு சொல்லிடுவாங்க. இது நம்ம பணம் இல்லைப்பா, கடவுள் பணம், கடவுளுக்கு சேர வேண்டியது, நம்ம பணம் இல்லை, நாமலாம் எடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உண்டியல கொண்டு போய் கரெக்டாக வச்சு இந்த மஞ்சள் துண்டு ஒன்று போட்டு, இந்த திருப்பதிக்கு போகிறேன் திருத்தணி போகிறேன்னு யாராவது வருவாங்க, அவங்கள கூப்பிட்டு இதை வந்து சாமி உண்டியல போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. எனக்கு அப்போ தெரியாது, தெரிஞ்சா நான் எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிப்பேன், இப்படிலாம் சாமிக்கெல்லாம் கொடுக்காத பாட்டி, நீ கஷ்டப்படுற மக்களுக்கு கொடு, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடு. அவங்களுக்கும் கொடுப்பாங்க, மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுப்பாங்க அந்த பாட்டி. எங்களுக்கு யாரும் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. ஆனா சாமி உண்டியலுக்கும் போடுவாங்க. பட் இப்ப இருக்கிற அந்த நாலேஜ் எனக்கு வந்து வச்சுங்க, அதை கூட கொடுக்காத, நீ சாமிக்கெல்லாம் போடாத, நீங்க இவங்களுக்கே கொடுன்னு சொல்லிடு. 10 பைசா வெங்கடாஜபதி கொடுக்காது, 10 பைசா முருகனுக்கெல்லாம் கொடுக்காது, 1 பைசா கூட கொடுக்காது, நீ மக்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு. இப்ப தெரியுது, அப்ப இல்லை. இப்ப பாட்டியும் இல்லை, நானு இப்போ உபரம் வரும்போது பாட்டி இல்லை. பாட்டி இருந்த வரைக்கும் பாட்டி கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு அம்மா கொடுப்பாங்க. அப்புறம் சென்னை வந்த பிறகுதான் நின்று போச்சு. பாட்டி இருக்கிற வரைக்கும் பாட்டி, பாட்டிக்கு பிறகு அம்மா கொடுப்பாங்க டெய்லி, அந்த வீக்லி 3 days அந்த ரெகுலர் இருக்கும். செவ்வாய், வியாழன், ஞாயிறு. அவங்களாம் டாக்டருக்கு படிக்கல, பட்டு இன்னைக்கு கைனகாலஜி படிச்ச ஒரு டாக்டர் கடை பண்ண முடியாத விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்ப சித்தர்கள் எந்த அருமையான விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்களாம் டாக்டர்ஸ் இல்லை, பட் டாக்டர்ஸால முடியல, சிசேரியன் பண்றாங்க. பட் அவங்க நார்மல் டெலிவரி பண்ணி விட்டாங்களே, ஒரு கம்ப்ளைண்ட் கூட எனக்கு பிறகு தெரிஞ்சு வந்ததே கிடையாது. எவ்வளவு விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களா இருக்கு, தெரியல மக்களுக்கு, தெரியல மக்களுக்கு. அந்த எண்ணெய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த பிறகு அந்த எண்ணெயை வந்து குழந்தைக்கு நல்லா தடவி வெயில போட சொல்லுவாங்க. வெயில போட்டு ஒரு 1 hour வெயில இருந்து அப்புறம் எடுக்க சொல்லுவாங்க. அந்த குழந்தை ஒரு நாளும் ஆஸ்பத்திரிக்கு போகாது, எந்த ஊசி எந்த தடுப்பூசி போட்டதே கிடையாது, எந்த தடுப்பூசி போட்டதே கிடையாது. நான் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய சிஸ்டர், எங்க தங்கச்சி பிறந்திருக்கு, எனக்கு அது கவனம் இருக்கு, தங்கச்சி பிறந்திருக்கு. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில சூரிய உதயம் ஆன பிறகு ஒரு 1/2 hour வரைக்கும் பார்ப்பாங்க. சூரிய உதயம் ஆன பிறகு ஒரு பெரிய மரம் கொண்டு வருவாங்க, பெரிய மரம், இந்த மூங்கில் போடுவாங்க இல்லையா மரம். இப்பெல்லாம் பிளாஸ்டிக்ல வந்துருச்சு, அப்புறம் வேற மெட்டல் எல்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து அந்த பின்னி தான் கொடுப்பாங்க, அந்த மூங்கில் இதுல பின்னி கொடுப்பாங்க அந்த மரம். அதெல்லாம் பசுமாட்டு சாணம் போட்டு வழிச்சு வச்சிருப்பாங்க, நல்லா கிளீனா இருக்கும், ஹைஜீனிக்கா இருக்கும். அந்த மரத்துல பச்சரிசி கொட்டுவாங்க, பச்சரிசி கொட்டி அப்படி பறை போடுவாங்க. பறை போட்டுட்டு என்னதான் கூப்பிடுவாங்க. அதில் வந்து முதல்ல ஓம் போட்டுட்டு அப்புறம் ஆ போடணும். நான் என்ன பண்ணுவேன், நான் 1ஆம் கிளாஸ் அப்போ, நம்மளை கூட மதிச்சு நம்ம கூப்பிடுறாங்க பாத்தியா, நம்மள ஒரு ஆளு பெரிய ஆளுன்னு மதிச்சு நம்மளை கூப்பிட்டு ஓம் போட சொல்றாங்க, ஆ போடுறேன். காலைல வெடிக்காலம் ஏது ரெடியா இருக்கு, பாட்டி எப்போ கூப்பிடுவாங்கன்னு ரெடியா இருப்பேன். அவங்க தான் மரத்துல எடுத்து அரிசி போட்டுட்டு அப்புறம் வந்து போடு எழுதுன்னுவாங்க. அப்புறம் ஆ போட்டுட்டு அப்புறம் ஓம் போடணும். போட்டுட்டு ஒரு மஞ்சள் பொடியில அந்த ட்ரை பண்ண துணி ஏற்கனவே போட்டு காய வச்சிருப்பாங்க, மஞ்சள் பொடியில போட்டு துணி, அந்த துணியை போட்டு பாப்பாவை வந்து அதில் போட்டுருவாங்க. பாப்பா அதில் போட்டுருவாங்க, மொத்த போட்டு வச்சுருவாங்க. ட்ரெஸ் எல்லாம் இல்லை, நேக்கடா படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்சு வெயிலில் போட்டுருவாங்க. அது கண்ணு கூசும், அது அழுவும், அது வந்து ஒரு மாதிரியா இருக்கும், கண்ணு இழுத்து இழுத்து பார்க்கும் சூரியன் சன்லைட் மேலே படும்போது. அப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பாப்பா அழுதா கூட வந்து அது கூட விளையாடு பேச்சு கொடுன்னுடுவாங்க. பாப்பா அழுதா கூட விளையாடு பேச்சு கொடு. எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, மற்ற அங்கே அக்கம் பக்கம் இருக்குன்னா யாராவது வந்து பேச்சு காட்டிருப்பாங்க. பட் அந்த 1 hour வரைக்கும் அந்த வெயிலில் போடுவாங்க, குழந்தைய வெயிலில் போடுவாங்க, எடுக்கவே மாட்டாங்க. என்ன வெயில் கத்துனா கூட எடுக்க மாட்டாங்க. அதாவது விளையாட்டு காட்டுவாங்க, அப்படி இப்படி பேசுவாங்க, கிளுகிழப்ப காட்டுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களே ஒழிய பட் குழந்தைய வந்து அந்த மரத்துலேருந்து எடுக்கவே மாட்டாங்க. அப் டு 1 hour வரைக்கும் வச்சுட்டு 1 hour ஆன பிறகு அப்புறம் குழந்தைய எடுத்துட்டு வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நிப்பாட்டிக்குவோம். என்னோட சிஸ்டர் நானே பார்த்துருக்கேன். அது என்னன்னா, இப்ப விட்டமின் டி இல்லைன்றோம். இந்த விட்டமின் டி வந்து 40 வயசுக்கு மேல ஆச்சுன்னா வந்து நீங்க கம்பல்சரியா உங்களுக்கு போன் டிஃபிஷியன்சி இருக்கும், போன்ல வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும். நீங்க வந்து எங்க கம்பெனியில இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடுங்கன்னு கோடிக்கணக்கில் பணம் செலுத்தி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் பேப்பர்ல, கோடிக்கணக்கில் பேப்பர்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். நீங்களே பார்த்துருப்பீங்க. 40 வயசுக்கு மேல ஆச்சா நீங்க வந்து நடிகைகள்லாம் கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து அவங்களும் வந்து போஸ்ட் கொடுப்பாங்க, நீங்களும் அவங்கள பார்த்து மயங்கிடுவீங்க.
ஓகே, நடிகைகளே வந்து செக் பண்றாங்கப்பா, நாமளும் போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணிக்கிறீங்க. விட்டமின் டி டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு 40 வயசுக்கு மேல ஆச்சுன்னா. பட் இந்த எண்ணெய் என்ன பண்ணுவாங்க, காலையில குழந்தைக்கு நல்லா எண்ணெய் தடவி, இப்ப நான் சொன்ன மாதிரி மரம், அரிசி, அரிசி மேல ஒரு ஓமு, ஒரு ஆ. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இந்த பிரபஞ்சம் உருவானதுக்கு அடிப்படை விஷயங்கள் சரி பார்த்தீங்கன்னா அகரம் ஆ, முதல் எழுத்து, முதல் அக்ஷரம் வந்து ஆ. ஆனால் முதல்ல ஆ, அப்புறம் ஓ, ரெண்டையும் போட்டு மேல வந்து மஞ்சள் துணி ஒன்று போட்டு குழந்தைய படுக்க வச்சிருவாங்க. 1 மணி நேரம் டெய்லி போடுவாங்க. அந்த குழந்தை விட்டமின் டி என்னென்னலாம் தேவையோ அதை வந்து எப்ப கொடுக்குறோம், லைஃபுக்கெல்லாம் தேவை. சின்ன வயசுலயே ரெக்கார்ட் பண்ணிடும், உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிடுது, உள்ள ஜீன்ல போய் உட்கார்ந்துருது. சின்ன வயசுலயே அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே போடுவாங்க. எனக்கு அப்புறம் தெரிஞ்சு குழந்தை பிறந்த மறுநாள்லேருந்தே போட ஆரம்பிச்சாங்க. எங்க தங்கச்சி பிறந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு விட்டுட்டாங்க, மறுநாளே போட ஆரம்பிச்சாங்க. நைட்டு 10 10:15 மணிக்கு குழந்தை பிறந்தது. எனக்கு நல்ல கவனம் இருக்கு. திடீர்னு அந்த மருத்துவச்சின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மா வந்தாங்க, ஏதோ ரூமுக்குள்ள போனாங்க, வந்தாங்க. அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு உங்களுக்கு, ஐயா உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அந்த மருத்துவச்சி வெளியே சொன்னாங்க. அப்ப நான் சின்ன பையன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ தங்கச்சி பிறந்திருக்கு, ரைட், ஓகே. நைட் 10 மணிக்கு. மறுநாள் காலைல வெயில போட்டாங்க. அன்னைக்கு நைட்டு மறுநாள் காலைல வெயில போட்டாங்க. தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் வரைக்கும் வெயில போட்டாங்க. 1 இயர் வரைக்கும் எங்க சிஸ்டர் வந்து வெயில போட்டாங்க. இது வந்து நம்ம லைஃப் லாங் அந்த விட்டமின் டி மற்ற அதர் டெபிஷியன்சி இல்லாத மாதிரி பாடியில பிறந்த குழந்தையிலே அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுத்தாங்க. லைஃப் லாங், டெம்பரரி எல்லாம் கிடையாது, லைஃப் லாங் வர அளவுக்கு போட்டாங்க. அது சிஸ்டம். நாம வந்து பாட்டியை விட நம்ம ரொம்ப அறிவாளிங்கன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நாம என்ன பண்றோம், விட்டமின் டி டிஃபிஷியன்சி, அதுக்கு விட்டமின் டேப்லெட் சாப்பிட்றோம், அப்பயும் இடுப்பு வலிக்குது, கை வலி, கால் வலிக்குன்னு சொல்லிட்டு நம்ம புத்திசாலிங்களா, அந்த காலத்து பாட்டிகள் புத்திசாலிகள். எங்க பாட்டி சொல்ல, எல்லா பாட்டிகளும், நிறைய பாட்டிகள் இருப்பாங்க. நான் என்னுடைய பாட்டியை பார்த்தேன், என்னுடைய ஃபேமிலியில் நான் என்னுடைய பாட்டியை பார்த்தேன். அவங்களுக்கு அப்போ அவங்க பாட்டி அவங்க அம்மா அம்மாலாம் எப்படி ட்ரெடிஷனலா வளர்த்துருக்காங்க. நாம எங்க போயிட்டு இருக்கோம், முட்டாள்களா இருக்கிறோம். ஆனா அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த பாப்பாவை டெய்லி 1 hour போடுவாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்மளையும் மதிச்சு நம்மளை பாட்டி கூப்பிடுறாங்கன்ட்டு காலைல ஏன் ரெடியா உட்காந்துருப்பேன். உடனே எப்போ மரம் தூக்கிட்டு வருவாங்க, உடனே போட்டு உடனே எழுதி உடனே கரெக்டா போட்டுருவேன், உடனே போட்டுருவாங்க. ஒரு 1 hour டெய்லி போடுவாங்க. எனக்கு பார்த்து 1 year வரைக்கும் போட்டாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கும் என்னோட சிஸ்டர் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அன்னைக்கு எங்க பாட்டி கொடுத்த அந்த இனிஷியல் ஸ்ட்ரென்த் தான். இதே மாதிரி இன்னைக்கு எத்தனை பாட்டிங்க கொடுக்குறாங்க, இன்னைக்கு எத்தனை பாட்டிங்க கொடுக்குறாங்க, எத்தனை பாட்டிங்க கொடுக்குறாங்க, எத்தனை அம்மாங்க கொடுக்குறாங்க. என் பேரன் மூன்ஷைன் ஸ்கூல்ல படிக்கிறான் தெரியுமா, ஏசிலேயே தான் போறான் தெரியுமா, ஏசி கிளாஸ் தெரியுமா, பெருமை அடிக்கிறாங்க. என் பேரன் மூன்ஷைன் ஸ்கூல்ல படிக்கிறான், என் பேரன் ஜூபிட்டர் சயின்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறான், என் புள்ள இந்த கிளாஸ்ல படிக்கிறான். எங்க ப்ரீகேஜில இருந்தே ஏசி, ப்ரீகேஜில இருந்தே ஏசி. அவன் வெயிலுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது, பார்க்கவே மாட்டான். ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் ஸ்கூலையும் ஏசி, ப்ரீகேஜிலே ஏர் கண்டிஷன்டு ஸ்கூல். அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பக்காவாக கொடுக்குறான், அவன் ஏர் கண்டிஷன்டு ஸ்கூலு. அந்த ஏர் கண்டிஷன்டு ஸ்கூல்ல இவனும் கடன் உடம் வாங்கி ஏர் கண்டிஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது பெருமைகன்னு சொல்லிட்டு இவங்களும் பேரண்ட்ஸும் கடன் உடம் வாங்கியாவது படிக்க வைக்கிறாங்க. டயர் 1 ஸ்கூலு, ஏசி ஸ்கூலு. சரி ஓகே, போற வேனு ஏசி. வெயில் எங்க வரும், எப்படி வரும்? அப்புறம் அந்த குழந்தை நோயாளி தான் இருக்கும், அந்த குழந்தை நோயாளி தான் இருக்கும். இல்ல பெருமை வேற, என் பேரன் ஏசி ஸ்கூல்ல படிக்கிறான் தெரியுமா, என் பேரன் ஏசி பஸ்ஸிலே போறான் தெரியுமா, என் கிளாஸ் எல்லாம் ஏசி தான் தெரியுமா, ஃபுல் ஸ்கூலே ஏசி தான் தெரியுமா, எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம் தெரியுமா. என்ன ஃபீஸ் கட்டுறோம்? அவன் பேஷண்டா இருக்கிறதுக்கு, அவன் கஷ்டப்படுறதுக்கு, அவன் லைஃப்ல ஃபுல்லா எப்பயுமே அவன் பேஷண்டா இருக்கிறதுக்காக, அந்த பேத்தியோ பேரனோ பேஷண்டா இருக்கிறதுக்காக நம்ம பணம் கட்டுறோம். இது அறிவாளித்தனமா முட்டாள்தனமா? முட்டாள்தனமா. என்னைக்காவது சூரியன் அந்த குழந்தை பார்த்துருக்குமா? இல்ல. இப்ப நிறைய அப்படிதான் வளர்க்குறாங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஃபுல்லா பெரும்பாலும் நிறைய வந்துட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஸ்கூல் வந்து ஏர் கண்டிஷன் வந்துட்டாங்க. ஸ்டேட் போர்ட்ஸ்க்கும் இப்போ நிறைய அரௌண்ட் 50% ஏசி வந்துட்டாங்க. ஏர் கண்டிஷன் ஸ்கூல் பெருமையா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதையும் நம்ம பேரண்ட்ஸ் பெருமையா சேர்த்துறாங்க. இது முட்டாள்தனமா அறிவாளித்தனமா? படிச்ச முட்டாள்கள் நாமெல்லாம் சூரியனே பார்க்கறது இல்லை. அது சரி, அப்புறம் வீட்டுக்கு வந்தா வீட்லயும் சரி ஏசி தான்.
இப்படியே இருந்தா அது சத்தியமா பேஷண்டா தான் இருக்கும். நீங்க சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்க பேரனோ பேத்தியோ உங்க பிள்ளை யாரா இருந்தாலும் ஏசியில எவ்வளவு கூட வைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நோயாளியா தான் இருக்கும். எழுதி வச்சுங்க. டாக்டர் சாபம் கொடுக்குறான்னு சொல்லாதீங்க. டாக்டர் சாபம் கொடுக்கல, டாக்டர் கோச்சிக்கல, இருக்கிறத மனசு கஷ்டத்தோட சொல்றேன். இப்படி படிச்ச முட்டாளங்களா இருக்கிறோமே நாமெல்லாம் அப்படின்ட்டு. இப்படி கூடவா இருப்பாங்க. படிச்சேன் படிச்சேன் அறிவுன்னு சொல்லிட்டு அறிவு கட்ட முட்டாளங்க நம்ம நடந்துக்கிறோமேன்னு ஃபீலிங்ல சொல்றேன் நான். ஃபீலிங் வருத்தமா இருக்கு. இப்படி கூடவா வடிகட்ட முட்டாளா இருப்பாங்க. என்னதான் ஒரு கலியுகம்னா கூட இப்படியா இருப்பாங்க. சூரியன் இந்த பிரபஞ்சத்துக்கே எனர்ஜி அங்கேருந்து தான் வருது. பொதுவாக எனர்ஜி வந்து 2 வகையில தெரியுமா உங்களுக்கு? நம்ம நம்ம மனிதனுக்கு 2 வகையில எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி இருந்தால் சாப்பாடு தூக்கம் தண்ணியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சிதர்கள் மகான்கள்லாம் அதில் தான் எனர்ஜி எடுப்பாங்க. நானும் அவன் கூட இருக்கிற டைம்ல நானும் அப்படிதான் எனர்ஜி எடுப்பேன். சாப்பாடு தூக்கம் தண்ணியெல்லாம் தேவைப்படாது. எப்படி? சகசிராரம் வழியா பிரபஞ்ச சக்தி இறங்கும். சகசிராரம் வழியா பிரபஞ்ச சக்தி இறங்கும். இதுதான் சகசிரார சக்கரம். இந்த சக்கரா வழியா தான் எல்லாம் இறங்கும். சூரியனுடைய சக்தி நம்ம ஸ்பிளீன் வழியா இறங்கும். ஸ்பிளீன் மண்ணீரல்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது மண்ணீரல் எங்க இருக்கும் அப்படின்னா, இப்ப கையை எப்படி போட்டோம்னா இந்த இடம் வரும் பாத்தீங்களா? அதே மாதிரி இப்படி போட்டோம்னா லெஃப்ட் சைட்ல இப்படி போட்டோம்னா இந்த இடத்துல வரும். அந்த மாதிரி இந்த இடம் ஸ்பிளீன் மண்ணீரல்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணீரல் சக்கரம் மண்ணீரல் மூலமா தான் சூரியன்கிட்ட எனர்ஜி வருது. சூரியன் டைரக்டா நம்ம நினைக்கிறோம் அப்படி வருதுன்னு இல்லை. சூரியனுடைய எனர்ஜியை வந்து மண்ணீரல் தான் அப்சார்ப் பண்ணி நம்ம பாடி கொடுக்கும். சூரியனுடைய சக்தி மண்ணீரல் மூலமா அப்சார்ப் பண்ணி கொடுக்கும். பிரபஞ்ச சக்தி வந்து நம்ம சகசா சக்கரா வழியா வரும். இந்த 2 சக்தி தான் மனிதனுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நன்மைகளையும் தீமைகளையும் வாழ்வை நினைக்கிறது வந்து அதுதான். இது 2 தான். அப்ப இது எனர்ஜி நம்ம வாங்கணும். பிரபஞ்ச சக்தி வந்து வாங்குறதுக்கு வேற டெக்னிக் இருக்கு. அது அனுபவத்துல வரும்போது நம்ம வாங்கிக்கலாம். மெடிடேஷன் மூலம் வாங்கிக்கலாம். அப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது அது பிரபஞ்ச சக்தி மூச்சு வழியா வாங்கும். அப்புறம் சூரியன் வழியா வாங்கணும். 50-50. அப்பா வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டா யாரா ஒருத்தான் வேணும் என்ன? அது அரைகுறை வாழ்க்கை தானே. அப்பாவும் இருக்கணும் அம்மாவும் இருக்கணும். 2 பேர் இருக்கணும். 2 பேருடைய கண்காணிப்பு இருந்தா குழந்தை ஹாப்பியா இருக்க முடியும். இதுல யார் ஒண்ணு இல்லைனாலும் குறைதான் குழந்தைகள். குறைதான். இப்ப நிறைய சிங்கிள் பேரண்ட் வந்துட்டாங்க. சிங்கிள் பேரண்ட் என்னுடைய டாக்டர்ஸ்க்கு வந்து பிடி மீட்டுக்கு நான் பெரும்பாலும் போக மாட்டேன். அவங்க அம்மா தான் போவாங்க. எப்பயாவது ஒரு டைம் நான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்து போனேன் அப்படின்னா நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட் வருவாங்க. இது என்ன சிங்கிள் பேரண்ட்டு, இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். சிங்கிள் பேரண்ட்னா என்ன மேடம் அதுன்னு? சார் சிங்கிள் பேரண்ட்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ டைவர்ஸ் ஆகிட்டு சிங்கிளா இருப்பாங்கல்ல சார், அவங்க தான் சொல்லிச்சுட்டு அவங்க எங்க டாக்டருடைய கிளாஸ் மிஸ் சொன்னாங்க. நான் கேட்டேன் அவங்கள, இது என்ன மேடம் சிங்கிள் பேரண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க, இது என்ன சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு நான் கேட்டது. அவங்க சொன்னாங்க, சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கும், ஓகே ரைட்டு, நீங்க வரீங்க மேடம் வராங்க 2 பேரும் வரீங்க, யாரும் மாறி வரீங்க. பட் சில பேருக்கு வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சார். டைவர்ஸ் பண்ணால அவங்க ஒய்ஃப் தான் பார்த்துக்கோங்க குழந்தைங்க, அதனால அவங்க வருவாங்க. இல்லைன்னா ஒய்ஃப் டைவர்ஸ் ஆகி போயிட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் தான் இருப்பாரு. ஹஸ்பண்ட் தான் பிடி மீட்டுக்கெல்லாம் வருவார், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வருவார். ஸோ அவங்கள வந்து நம்ம கிளாஸை பண்ணி சிங்கிள் பேரண்ட் போடுறோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி மேடம், இப்போ சிங்கிள் பேரண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் கிளாஸில் அப்படின்னு கேட்டேன். சார் டோட்டல் என்ரோல்மெண்ட் 40 பேர் இந்த கிளாஸில், அதில் சிங்கிள் பேரண்ட் 15 பேர். சிங்கிள் பேரண்ட் 15 பேர், 25 பேர் சாதாரண ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாறி வர்றவங்க, 2 பேரும் அதாவது ஒன்றா சேர்ந்து வாழ்றவங்க, கணவன் இல்லாமல் மனைவி இல்லாமல் வாழ்றவங்க 15 பேர். இது எதை காட்டுகிறது? நம்ம ரொம்ப அறிவாளிகளாக வாழ்றோம்னு காட்டுற, அடிமுட்டாளாக வாழ்றோம்னு காட்டுங்க. இல்லை பண்ண ஏதோ பேசணும், எங்கேயோ போயிட்டோம். எஸ். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து சன்லைட் படணும், சன்லைட் இருக்கணும். இப்ப நம்மதே வந்து கர்மா எனர்ஜில வருது. அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கையில எல்லாம் வந்த பிறகு கர்மா எனர்ஜில டெய்லி கம்பல்சரியா சூரியன்கிட்ட நீங்க எனர்ஜி வாங்கணும். டெய்லி எனர்ஜி வாங்கணும். ஒரு 5 நிமிஷமாவது எனர்ஜி வாங்கணும். காலையிலையோ ஈவினிங்கோ எப்படி எனர்ஜி வாங்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு எப்படி எனர்ஜி வாங்கணும், சன் கிட்ட இருந்து எப்படி எனர்ஜி வாங்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். அது இருக்கு, நம்ம புரோட்டோகால்ல இருக்கு, நம்ம சிலபஸ்லையும் இருக்கு, கர்மா எனர்ஜிலையும் சிலபஸ்லையும் இருக்கு. அதை சொல்லி கொடுக்குறேன். கம்பல்சரியா நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் சூரியனை பார்க்கணும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது காலைல பாருங்க, இல்லை ஈவினிங் பாருங்க. 3 டைம்லையும் பார்க்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பட் காலையில பார்க்கறதும், காலைல பிஃபோர் 8 பார்க்கறதும், ஈவினிங்ல வந்து ஆஃப்டர் 4 பார்க்கறதும் பெஸ்ட். ஸோ அதை நீங்க கண்ணில் பாருங்க, அது எப்படி எனர்ஜி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்க ஐசைட் ப்ராப்ளம் எப்படி போகுது பாருங்க.
உங்க விட்டமின் டி எல்லாம் எப்படி வருது பாருங்க. நீங்க போய் எந்த டேப்லெட்டும் சாப்பிட வேண்டாம். உங்க ஹெல்த் எப்படி இருக்கு பாருங்க, உங்களுடைய வெல்த் பொசிஷன் எப்படி இருக்கு பாருங்க, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு பாருங்க. சூரியன் எனர்ஜி வாங்கணும், அது எப்படி சொல்லி கொடுக்குறேன் நான். சூரியனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனே பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இப்ப ரீசெண்டா இப்ப யங் ஜெனரேஷன் வந்து சூரியனே பார்க்கறதே கிடையாது. காலைல 7:30 7, அப்புறம் அப்படியே அப்படி இப்படி ரெடி ஆயிட்டு உடனே வேனு, அதுவும் ஏசி. அப்புறம் அதான் பெருமை தானே, ஏசி ஸ்கூலு, உள்ள ஃபுல்லா ஏசி. ரைட்டு, விளையாட விடுறாங்களா? விளையாடுறதும் இப்போ வந்து அவுட்டோர் கேம் எல்லாம் கூட வந்து இன்டோர் கேம் ஆகி அங்கேயும் ஏசி போட்டிருக்காங்க. இது எங்க போய் சொல்றது இது? விளையாடுறது எதுக்கு? விளையாடுறது எதுக்கு? பாடிக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கணும், பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் எல்லா நர்வ்ஸுக்கும் ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். அப்போ நல்லா நல்லா அந்த மூமெண்ட் வரும்போது பாடியில் இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வரும், வேர்வையா வெளியே வரும், மற்ற ஃபார்ம்ல வெளியே வரும். ஸோ அந்த பாடிக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் வந்து நாம வந்து விளையாடுறோம். அது நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் விளையாட்டுகள் அது வேற, அதுதான் பெஸ்ட். ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். ஏன்னா இதெல்லாம் முட்டாளும் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். அறிவாளியும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஃபாரின்ல, அதை கண்டுபிடிச்சி பேட்மிண்டனு, கிரிக்கெட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு வேற நம்ம விளையாட்டு இருக்காங்க, எல்லாம் ஃபாரின்து. ஏன்னா இந்தியன் சிஸ்டம் எல்லாம் பண்ணி அந்த விளையாட்டு விளையாடுனா அதை ஃபாலோ பண்ணோம்னா இந்தியன் சிஸ்டம் இருக்கிற விளையாட்டுகள் நமக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, ஆத்மாவுக்கு நல்லது. ஆனால் அதெல்லாம் விட்டுருவோம், அது வேண்டாம். ஃபாரின்ல இருக்குது இல்லையா, அது உடம்புக்கும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லை பெனிஃபிட், மனசுக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆத்மாவுக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் அதை கெட்டியா பிடிச்சிக்குவாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு மந்த்லி ஃபீஸை கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா கவர்டு ஏசி ஜோன்ல உள்ள விளையாட்டு வராங்க. யாரெல்லாம் விளையாடுறாங்க? நல்லா வெல் எஜுகேட்டட், நல்லா வெல் டு பீப்புள், வெல் எஜுகேட்டட். பேட்டை தூக்கின்னு போறாங்க, உள்ள போயிட்டு 1 hour விளையாட்டு வராங்க, இண்டோர் கேம் விளையாட்டு, ஃபுல்லா ஏசி, கம்ப்ளீட்டா ஏசி 1 hour விளையாட்டு விளையாடுது. இது எதுக்கு விளையாடுறது? எதுக்கு விளையாடுறது? எப்படி வேற வெளியே வரும்? அப்புறம் எப்படி நோய் வராம போகும்? வந்த நோய் எப்படி போகும்? அப்புறம் டாக்டர், ஸ்கேன் சென்டர் இப்படியே இருக்க வேண்டியதுதான், மாத்திரை சாப்பிட்டே இருக்க வேண்டியது. உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சித்தர்கள் சொன்னதை போய் அதே உணவே மருந்து மருந்தே உணவுனா, சித்தர்கள் சொன்னது வந்து உணவே மருந்து மருந்தே உணவு. நீங்க சாப்பிட்ற சாப்பாடே மருந்தாக இருக்க வேண்டும். நீ என்ன உணவு டயட்னு சாப்பிட்றையோ அந்த சாப்பாடே மருந்தாக இருக்க வேண்டும். உணவே மருந்தாக இருக்க வேண்டும். அந்த மருந்துன்றது உணவாக இருக்கட்டும், ரெண்டுமே அதுவே. சாப்பாடு தான் உனக்கு சாப்பாடு, அதுதான் மருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கம்ப்ளீட்டா என்ன ஆயிப்போச்சு? கடற்கடரா மெடிசன், கடற்கடரா டேப்லெட், ப்ளூ கலர் டேப்லெட், எல்லோ கலர் டேப்லெட், ப்ளூ கலர் கேப்சூல், ஒயிட் கலர் கேப்சூல், இப்படி கேப்சூல் டேப்லெட் சிறப்பு, இல்லைன்னா இதையே சாப்பிட்ற மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு அப்படித்தானே ஆயிப்போச்சு. இப்போ இப்படிதான் இருக்கணும். விளையாடுறது அப்படின்றது பர்பஸ் என்ன? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் பிளே? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கேம்? கேம் என்ன, பிளே என்ன, ரெண்டு ஒன்றா மோரலஸ் வச்சுக்கோ. அதுக்கு எதுக்காக விளையாடுறோம், எதுக்காக கேம்? உடம்புக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கணும், மூவ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ அந்த ஆக்டிவிட்டி மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற அந்த சில டாக்ஸின்ஸ் வந்து வெளியே வரும், நிறைய ஃபார்ம்ல வருது, ஸ்வெட்டிங்காகவும் வெளியே வரும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக ஏசியில் போயிட்டு மாதம் 8,000 10,000 பணத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு விளையாட்டு வரீங்க ஏசியில். அது எதுக்கு? என்ன பிரயோஜனம் அது? அதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? மூமெண்ட் கிடைக்கும், பட் டாக்ஸின் வெளியே வராது. மூமெண்ட் இருக்கும், டாக்ஸின் வெளியே வரும், பட் டாக்ஸின் அப்போ ஏசி என்ன பண்ணி உள்ளே அமைச்சிடும். வெளியே வரணும்ல, ஸ்வெட்டிங் வெளியே வராம உள்ளே திருப்பி அமைச்சிங்கன்னா அதுதான் நோயாக வரும். கேன்சர் வருதுன்னா ஏன் வராது? ஏன் வராது? எப்படி சுகரோ அதே மாதிரி கேன்சர் வந்துட்டு இருக்கு இப்போ. எப்படி வீட்டுக்கு கூட சுகரோ, வீட்டில் 4 பேர் இருந்தாங்க 4 பேருக்கும் சுகரோ, அது மாதிரி இப்போ கேன்சர் வந்துட்டு இருக்கு. பாருங்க, பார்த்துட்டே இருங்க. இன்னும் அடுத்த 4-5 இயர்ஸ்ல பாருங்க, ஒரு வீட்டுக்கும் இப்பயே வந்துட்டாங்க, பாதி வந்துட்டாங்க. கேன்சர் நிறைய ஃபேமிலிக்கு இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர்னா நீங்க யாரோ ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க, எங்கேயோ ஒருத்தர் அவங்களுக்கு கேன்சரா, இவங்களுக்கு கேன்சரா. நானே சின்ன பையனா இருக்கும்போது அவருக்கு சக்கரை வியாதி வந்துருச்சான், அவருக்கு சக்கரை வியாதியா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரோ ஒருத்தருக்கு, ஒரு 1000 பேர்ல 10,000 பேர்ல ஒருத்தருக்கு சக்கரை வியாதி வந்துச்சான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப எல்லாருக்கும் சர்வசாதாரண சக்கரை வியாதி ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி கேன்சர் வந்து யாருக்கோ ஒருத்தர் கேன்சரா இருந்தா யாருக்கோ ஒருத்தர் கேன்சர்னு அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப. வெல், ஐ வாஸ் ஸ்மால் பாய். பட் இப்ப உங்க சர்க்கிள்ல, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளே பாருங்க, நம்பர் ஆஃப் கேன்சர் கேசஸ் நீங்க உங்க காலில் விடுறது வந்து அதிகமா இருக்கும். இப்ப நீங்களே உங்க சர்க்கிளை பாருங்க, உங்க சர்க்கிள்ல, உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ல, உங்க அஃபீஷியல் சர்க்கிள்ல, பிசினஸ் சர்க்கிள்ல பாருங்க. நம்பர் ஆஃப் கேன்சர் பேஷன்ஸ் ஆர் இன்க்ரீசிங் டே பை டே, நாட் ஒன்லி இன் இந்தியா, த்ரூ அவுட் வேர்ல்டு.
நாட் ஒன்லி இந்தியா, த்ரூ அவுட் வேர்ல்டு போனால் அதை பற்றி நம்ம யோசனை பண்ணிக்க வேண்டாம். அவங்களுக்கு தெரியாது, விஷயம் இல்லை, அவங்களுக்கு புரியாது. அவன் இதை மாடர்னா என்ன லேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். பட் உலகத்துக்கே ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுத்த, உலகத்துக்கே கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்த, உலகத்துக்கே பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த, உலகத்துக்கே ஆரோக்கியம்னா என்ன, அது எப்படி மெயின் பண்ண சொல்லிக் கொடுத்த நம்ம இந்தியாவில், நம்ம தென்னிந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ரொம்ப கேவலமான நிலைமை தானே. இது ரொம்ப ரொம்ப கேவலமா தானே. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் மாற்றுறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? நாம் ஏதாவது செய்யணும். அதுதான் சர்வீஸ். கிடைக்கட்டில 14வது ஒரு விஷயம் இருக்கே, அதுதான் சர்வீஸ். நம்மளால இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும்? நம்மளால இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும்? இறைக்கட்டளையில 17வது வந்து சர்வீஸ், சேவை. மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். உங்களால முடியும், மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இது குட் கர்மாவை கொடுக்கும், உங்களுடைய பேட் கர்மாவை கழிக்கும். நீங்க எதெல்லாம் பேட் கர்மா சம்பாதிச்சிங்க தெரியாது, உங்களுக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். கிளியர் வாயின்ஸா பார்க்கலாம். நம்ம எதுக்கு என்ன எப்படி சம்பாதிச்சுன்னு தெரியாது. பட் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சு குட் கர்மா கொண்டு வரும்பொழுது அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சேவை பண்ணணும். இதை எப்படியெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் இதை சொல்லலாம், இந்த ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலான்றது, அது நீங்க யாருக்கெல்லாம் எப்படி சொல்லணும்னு பாருங்க. டைம் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைச்சி என்ன சம்பாதிக்கிறீங்களோ, நீங்க இந்த மாதிரி ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணீங்கன்னா அது 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல அது கிடைக்கிற மாதிரி இறைவன் அருள் புரிவார். இறைவனை நம்புங்க, அவர் கண்டிப்பா நல்லதான் பண்ணுவார். ஓ இப்படியெல்லாம் சர்வீஸ் பண்றியா, நீ இப்படிலாம் பண்றியா, ஓகே நான் பண்றேன் உனக்குன்னு அப்படி பண்ணுவார். பணம் 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 நிறைய டைமை கொஞ்சம் ஒதுக்கி சர்வீஸ்க்காக ஒதுக்கி பாருங்க, உங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. 3 விதங்களில், ஆரோக்கியத்தில், பணத்துல, பண வளத்தில், உறவுகள் முறையில் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சத்தியமா மாற்றம் இருக்கு. ஸோ குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எப்படி வளர்த்தணும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ஏசிக்கெல்லாம் அனுப்பாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஏசியில் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எங்க பாட்டி ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்ச சிஸ்டம் பாருங்க. குழந்தை பிறந்ததுன்னா அந்த எண்ணெய் கொடுப்பாங்க, வெயிலில் போடுவாங்க. தயவு செஞ்சு நீங்களாவது உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களை இனிமேலுக்கு வெயிலில் போடுங்க, அப்பார்ட்மெண்ட்டாக போடுங்க, போடுங்க, இல்லை வேற எங்கே கேப் கிடைக்குதோ போடுங்க, இல்லை பார்க் பீச்சு கூட போங்க, தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு கிடையாது. குழந்தைய எங்க பாட்டி அப்போ மரத்தில் போட்டாங்க, ஒரு ஒரு இதுவாக போட்டாங்க. பட் நீங்க மரம் எல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு நல்ல ஹீட் பண்ணாத ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்து அதில் பச்சரிசி போட்டு, பச்சரிசி மேலே போட்டு ஒரு ஓம் போடுங்க, ஒரு போடுங்க, போட்டு ஒரு மஞ்சள் கிளாத், மஞ்சள் துணியில் நினைச்ச கிளாத். மஞ்சள் கிளாத்னா மஞ்சள் கலர் கிளாத் இல்லை, மஞ்சள்ல பவுடர் பண்ண கிளாத். அந்த மஞ்சள் பொடியில ஊற வைக்கும் பார்த்தீங்களா, மேலே டைம்ல அந்த கூரைப்படம்லாம் ஊற வைப்பாங்க. மாப்பிள்ளையினுடைய துணி, பொண்ணுடைய துணி, அதெல்லாம் வந்து மஞ்சள்ல ஊற வச்சு அப்புறம் அதை ட்ரை பண்ணி அதை தான் முகூர்த்த டைம்ல கட்டிக்க சொல்லுவாங்க. எங்க கம்யூனிட்டி அப்படி பண்ணுவாங்க, மற்ற கம்யூனிட்டில எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எங்க கம்யூனிட்டில வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து முன்ன நாளே அந்த அவங்க கட்டிக்கிற மாப்பிள்ளை பொண்ணு இவங்களுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து மஞ்சள் துணி ஒரு அண்டால போட்டு நல்லா கலக்கி மஞ்சளில் போட்டு முக்கி எடுத்து அதை நைட்டு காய வச்சிருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை தான் பொண்ணு மாப்பிளையும் காலையில் கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாமே காரணம் இருக்கு. ஆனா எங்க கம்யூனிட்டியில இருக்கிற அந்த புரோகிதர்களுக்கோ மற்றவங்களுக்கோ யாருக்கும் ஏன் காரணம் தெரியாது. பட் சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, அந்த டைம்ல அந்த 2 ஆத்மாக்களும், கணவனாக மனைவியாக வரப்போகின்ற அந்த 2 ஆத்மாக்களும் அந்த மஞ்சளுடைய துணியில இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆறா கிளீனா இருக்கும், ஆறா சுத்தமா இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி வராது, மற்றவங்களுடைய திஷ்டி ஓம்பல் வராது, மற்றவங்களுடைய சாபங்கள் அங்க பலிக்காது. அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் அந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இது மக்களுக்கு தெரியாது. இது நானா சித்தர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயம். எல்லாமே ஃபாலோ பண்ண ஒரு கம்யூனிட்டில ஒரு பழக்கம் இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணியை போட்டு குழந்தைய ஒரு மணி நேரம் போடுங்க, இளம் வெயில போடுங்க. குழந்தை அருமையா வளரும். நீங்க ஊசியே போட வேண்டாம், எந்த தடுப்பூசியும் போட வேண்டாம். லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, பிறந்த டெலிவரி ஆனு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்றாங்க. 18 ஊசி 20 ஊசியை சொல்லியிருக்காங்க. இப்போ லிஸ்ட் இந்த இதுல கொடுக்கணும், இது இந்த வயசுல இவ்வளவு கொடுக்கணும், இந்த வயசுல இவ்வளவு கொடுக்கணும், இந்த வயசுல இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துட்றாங்க. இவனை கரெக்டா பார்த்து கரெக்டா போய் போட்டுக்கிறாங்க. போட்டு ஆரோக்கியமா இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு யாரும் ஆரோக்கியமா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச யாரா இருந்தா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் கரெக்டா டாக்டர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ண, கரெக்டா சொன்ன டேட்டு, சொன்ன மாசம், சொன்ன வாரம் கரெக்டா இப்போ ஊசி போட்டு இருக்கிறாங்களோ அவங்கள நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். யாரும் ஆரோக்கியமாலாம் இல்லை. இவங்க அவங்களும் சொல்றாங்க, இவங்களும் போட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான். இவ்வளோ பீஸ் கட்டினா சார், அவ்வளோ கட்டினா சார், இவ்வளோ கட்டினா சார், கடன் வாங்கி கட்டிட்டு ஊசி போட்டு வந்தேன் சார், கடன் வாங்கி கொண்டு போய் அந்த டேட்டு டாக்டர் சொன்ன டைம்ல கரெக்டாக ஊசி போட்டு வந்துட்டேன் சார். அது டாக்டரும் கைமா, பேஷண்ட் கைமா தான், ஹாஸ்பிட்டலும் கைமா, ஸ்கேன் சென்டரும் கைமா தான் இருக்கு. அந்த குழந்தையும் நோயாளியாக தான் இருக்கு, நோயாளியாக தான் இருக்காது. ஸோ வெயிலில் போடுங்க, ஒன்றும் ஆகாது.
குழந்தை வந்து ஒரு நாள் ஒரு மாதிரியா இருக்கும், கண்ணு சிமிட்டும், எப்படி எங்க தங்கச்சி பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அது வேறெல்லாம் பண்ணும். பட் அதெல்லாம் ஒண்ணு வேணும், அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னுக்காக தான். ஒரு 1 ஹவர் போட்டு எடுங்க, உங்க குழந்தை எப்படி ஆரோக்கியமா இருப்பாருங்க. நீங்க வந்து ஊசியே போட வேண்டாம், எந்த தடுப்பூசியே நீங்களாம் போட்டுருவீங்க, அது வேற மேட்ரு. நீங்க தைரியமா தான் சுத்திக்கிறவங்க விட மாட்டாங்க. உங்க சுத்திக்கிறவங்க எல்லாம் ஏதாவது காலி போட்டு பயம் பண்ணி, அவர் டாக்டர் ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்ல பேச்சு கேட்டு இப்படி முட்டாள்தனமா இருக்கு, அவரு ஏதோ சொல்றாரு அதெல்லாம் போய் கேட்டுக்கிறீங்க. நீ எல்லாம் செய்யிட்டு உங்க மைண்டை மாத்தி உங்களை பண்ண வச்சிருவாங்க. உங்களால ஸ்டெப்டா நிக்க முடியாது. நிக்கிறீங்கன்றது அது வேற. உங்க குட் கர்மா தான் நிப்பீங்க. பேட் கர்மா உள்ள வாங்கிச்சுன்னா, ஆமா சார் தான் அவர் சொன்னா சரி போறாரு, டாக்டர் சொன்னது அப்படி ஏதோ சொல்றாரு, விடு விடு நீ பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எழுத போகுது. இப்போ டாக்டர் சொல்றதை ஃபாலோ பண்ணீங்களா, ஃபாலோ பண்ணலையான்றது அவங்களோட குட் கர்மா டிசைட் பண்ணும். குட் கர்மா தான் டாக்டர் சொல்றதை ஃபாலோ பண்ணுவீங்க. பேட் கர்மா சொன்னா அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணும். அதான் விஷயம். போடுங்க, குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைய ஒரு நாளும் ஆஸ்பத்திரிக்கு போகாது. போடுங்க, 1 இயர் வரைக்கும் போடலாம். ஒரு 1 ஹவர் போடலாம், 1 இயர் வரைக்கும் போடலாம். 6 to 8 சார் மேக்ஸிமம். நமக்கே தெரியும் அந்த வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வெயில் கூட எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது பாருங்க. கொஞ்சம் இளம் வெயிலா இருக்கும், கொஞ்சம் ஹெவியா இருக்கும், கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், மீடியமா இருக்கும். நமக்கே தெரியும், அனுபவத்தை பார்க்கும்போது தெரியும். அப்ப மீடியமா கொடுங்க, ரொம்ப ஹையா வேண்டாம். சின்ன குழந்தை இல்லையா, பிறந்த குழந்தை இல்லையா. நான் தான் சொன்னேன், இப்போ எங்க சிஸ்டர் வந்து பிறந்த மறுநாளே போட்டாங்க. நைட் 10 மணிக்கு 10:15 மணிக்கு குழந்தை பிறந்தது. மறுநாள் காலைல 7 மணிக்கெல்லாம் பாட்டிக்கு வந்து போட்டாங்க, வெயில போட்டாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் போட்டாங்க. அந்த மாதிரி போடுங்க. நேச்சரா சன் கிட்ட இருந்து என்ன வருமோ அது வரும், நேச்சரா வரும். அந்த சன் கிட்ட இருந்து எனர்ஜி வரும்போது பிரபஞ்சத்திலிருந்து வரும். மூலாதார சக்கரம் வழியாகவும் போகும், மண்ணீரல் சக்கரம் வழியாகவும் போகும், பிரபஞ்ச சக்தி வந்து சகசர சக்கரம் வழியாகவும் போகும். இன்னும் வேற சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் போகும். குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமான குழந்தைய வந்து நீங்க வளர்த்து ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தைய அப்படி போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, உங்க பேரன் பேட்டிங்க இருந்தா போடுங்க, இனிமேல் பிறக்கிற குழந்தைங்க வந்தாலும் போடுங்க, பிறந்த குழந்தைங்க வந்தாலும் போடுங்க. தாராளமா 1 இயர் வரைக்கும் போடலாம். வெயில் படணும். நம்ம கர்மாஞ்சலிங்கள அந்த சிலபஸ் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்களும் டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சன்னு கிட்ட ப்ரே பண்ணி சன்னுக்கிட்ட எப்படி எனர்ஜி வாங்க டெக்னிக் சொல்லி, நீங்க அந்த சன் கிட்ட இருந்து வாங்குற எனர்ஜி, நம்ம சொல்லிக் கொடுக்குற மூலமா கிறிஸ்டல் மூலமா வாங்குற எனர்ஜி, நீங்க வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்டா வருது பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் செலவு பண்ணி 1 லேக் செலவு பண்ணி நீங்க ஒரு வருஷத்துக்கெல்லாம் 1 லேக் செலவு பண்ணி வாங்கினா கூட அந்த எனர்ஜி இது கீழே வராது. நீங்க 1 லேக் ஒரு மாசத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒரு 10,000 12,000 போட்டு அந்த மாதிரி என்னென்ன டானிக்ஸ், மினரல்ஸ், மெட்டல்ஸ், என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ஸ், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அதை வாங்கினா என்ன எனர்ஜி கிடைக்குதோ அதை நீங்க குழந்தைய 1 ஹவர் வெயில போட்டு பாருங்க. அதை விட பல மடங்கு கிடைக்கும். உங்களுக்கு செலவே கிடையாது. கிறிஸ்டல் வாங்குறது மட்டும்தான் செலவு, வேற செலவு கிடையாது. அது லைஃப் லாங் இன்வெஸ்ட்மெண்ட். அது 1000 தலைமுறைக்கு கூட வரும். அது நீங்க கிறிஸ்டலை பொறுப்பா பத்திரமா வச்சுக்கணும் பவுச்சில், ஸ்கிராச் விடாம, அவ்வளவுதான். பட் நீங்க வருஷா வருஷம் மாசா மாசம் டாக்டருக்கு செலவு பண்றதே வராது. அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் நம்ம சொல்ல போறோம். நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆஸ்பத்திரி போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், லைஃப்ல ஸ்கேனே எடுக்கக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது, ஐசியூன்ட்டு நினைச்சே பார்க்க கூடாது. இப்படி எல்லாம் இருக்கணும்னா என்ன பண்றோம்னா நம்ம சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதையும் யாரும் சொல்றதுக்கு கர்மானுஜிலிங்க தவிர யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. யாரா இருந்தாலும் சொல்லுங்க, நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். யாரும் அப்படி சொல்றதில்லை. ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ இந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைங்களுக்கு எப்படி சார் கொடுக்கலாம்? அம்மா வச்சுட்டு இருந்தா குழந்தைக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கும் கிறிஸ்டல் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் இந்த அரைஞான் கயிறுன்னு கட்டுவாங்க, பார்த்துருப்பீங்களா? அரணா கயிறு அரணா கயிறுன்னுவாங்க. அந்த அரணா கயிறுன்னு சொல்லுவாங்க, பேச்சில் அப்படி மாறி போச்சு. பட் அது பேர் வந்து அரைஞான் கயிறு. அரைன்னா இடுப்பு, அரைன்னா இடுப்பு. அந்த இடுப்புல ஒரு வளையம் போல, ஞான்னா வளையம் மாறி அர்த்தம். இடுப்புல வளையம் போல கட்டுகின்ற ஒரு கயிறு, அது அரைஞான் கயிறு. அந்த அரைஞான் கயிறு வந்து இப்ப யாரும் கட்டுறதில்லை. அப்படியே கட்டினா கூட ஆம்பளைங்க தான் கட்டுறாங்க. அவங்க கூட கொஞ்சம் பேர் தான், நிறைய பேர் ஆம்பளைங்க கூட நிறைய பேர் கட்டுறதில்லை. பெண்கள் சுத்தமா விட்டாங்க. இந்த அரைஞான் கயிறு ஏன் கட்டுறாங்கன்னு தெரியுமா? யாருக்காவது ஐடியா இருக்கா? ஒரு அரை செகண்ட் யோசனை பண்ணி பாருங்க. அரைஞான் கயிறு ஏன் கட்டுறாங்க? மூட நம்பிக்கை, முட்டாள்தனம், முட்டாள்தனம் அப்படின்னு நினைச்சுட்டு விட்டுறோம். அரைஞான் கயிறு இட் இஸ் பெர்ஃபெக்ட் சயின்ஸ். அரைஞான் கயிறு வெள்ளியில கட்ட வேண்டும்.
அரைஞான் கயிறு வெள்ளியிலே கட்ட வேண்டும். அப்படி வெள்ளியில கட்ட முடியலன்னா பரவாயில்ல, தப்பு இல்லை. வெள்ளை கயிறோ சிவப்பு கயிறோ கட்டணும். இடுப்பை சுத்தி வெள்ளை கயிறோ, கருப்பும் இருக்கு, கருப்பு இருக்கு, சிவப்பு இருக்கு, மஞ்சள் இருக்கு, 3-4 கலர்ல இருக்கும். வெள்ளை, கருப்பு, மஞ்சள், சிவப்பு, எந்த கலர் வேணாலும் கட்டிக்கலாம். அது இப்போதைக்கு அது சொன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். என்னென்ன கலர் கட்டணும் கூட ஒரு விஷயம் இருக்கு. அது இப்போ வேண்டாம், ரொம்ப குழப்பம் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கீங்க. டு அவாய்ட் அப்ரண்டிஸ், என்ன மீனிங்ல சொல்றீங்க? தப்பு இல்லை, தப்பு இல்லை, அவர் தெரிஞ்சு சொல்றாரு. அதாவது வெள்ளியில கயிறு கட்டணும். வெள்ளி தாய், அது என்ன சொல்லுவாங்க, கருணா கயிறு சொல்லுவாங்க இல்லையா, அரைஞான் கயிறு, அறையிலே கட்டுகின்ற கயிறு. அது வந்து வெள்ளியில கட்டணும், எல்லாருமே கட்டணும், ஆண்களும் கட்டணும், பெண்களும் கட்டணும். என்ன சார் புதுசு புதுசா சொல்றீங்க? புதுசா நான் சொல்லல, ஏற்கனவே பாரம்பரியமா இருந்த விஷயம், விடுபட்டு போன விஷயம், ஏற்கனவே பாரம்பரியம் இருந்த விஷயம். நான் புதுசாலாம் எதுவுமே சொல்லல. டாக்டர் இளங்கோ சொல்ற ஒரு வார்த்தையும் ஒரு எழுத்தும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது எதுவுமே இல்லை. மறந்து போன, மறக்கடிக்கப்பட்ட, தவறாக எண்ணிக்கொள்ளப்படுகின்ற விஷயங்களை வந்து அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொன்னாலும் நான் வந்து சொல்றேன். புதுசா எதையும் கண்டுபிடிக்கல, புதுசா ஆராய்ச்சியெல்லாம் பண்ணல, ஏற்கனவே இருந்த விஷயம். அதை நம்ம வேரியஸ் ரீசன்ஸ் அதை விட்டுட்டோம். அதை நம்ம திருப்பி மீட்டெடுத்து இந்த மாதிரிலாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நம்ம திருப்பி எடுத்து சொல்றோம். அதுதான் டாக்டர் இளங்கோவுடைய வேலை. இதை ஃபாலோ பண்ணா யூ வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி, எப்பயுமே ஹாப்பியா இருப்பீங்க. அதுதான் விஷயம். ஸோ அருணா கயிறுன்றது வந்து வெள்ளியில கட்டணும், தங்கத்துல போடக்கூடாது. சில பேர் தங்கத்துல போடுறாங்க, தப்பு. இடுப்புக்கு கீழே, அப்படியா, ஓகே. இடுப்புக்கு கீழே வெள்ளி இருக்கலாம். தங்கம் வந்து இடுப்புக்கு கீழே தங்கம் போடக்கூடாது. சில பேர் வந்து இடுப்புக்கு போட்டுட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து கால்கள்லாம் போடுவாங்க தங்கம் வந்து இடுப்போட சரி. இடுப்பு தொப்புள்னு வச்சுக்கோமே. தொப்புள், நம்ம பாடியை 2ஆ பிரிக்கிறது வந்து தொப்புள், அப்பர் பார்ட், லோயர் பார்ட் அப்படின்னா தொப்புள் வச்சுக்கலாம். நேவல், அப்போ நேவலுக்கு கீழே வந்து எந்த காந்தி கொண்டும் தங்கம் போடக்கூடாது. அப்படி தங்கம் போட்டாங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப கீழே டவுனுக்கு வந்துருவாங்க. நீங்க வேணா மாதிரி போட்டவங்கள பாருங்க, அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி மாறி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க, சரியா? அதே மாதிரி நவரத்ன மோதிரம் எல்லாரும் போடக்கூடாது. எனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு, எனக்கு அப்படி இருக்குன்னு போடுவாங்க. எல்லாரும் நவரத்னம் போடக்கூடாது, அது சில ஸ்பெசிபிக் பீப்புள் தான் போடணும், எல்லாரும் போடக்கூடாது. அப்படியே நவரத்னம் போட்டவங்க நீங்க எத்தனை பேர் கீழே போயிருக்காங்க நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளே பாருங்க. அட்ரஸ் எல்லாம் போயிருப்பாங்க, அவங்க இருந்த ஸ்டேட்டஸ்க்கு கீழே போயிருப்பாங்க. நவரத்னம் எல்லாரும் போடக்கூடாது. ஸோ அருணா கயிறுக்கு வருவோம். இந்த அரைஞான் கயிறு வந்து ஆண்களும் கட்டணும், பெண்களும் கட்டணும். ஆண்கள் வந்து இப்ப நிறைய பேர் விட்டுட்டாங்க, கட்டுறதே கிடையாது. இந்த எலாஸ்டிக் ஜட்டி போட்டுக்கிறாங்க. ஆண்கள் கட்டுவது வந்து அவங்க வந்து அந்த குளிக்கும் போது கோவணம்னு சொல்லுவாங்க, லங்கோடுன்னு சொல்லுவாங்க, லங்கோடு கோவணம் போட்டுவாங்க. அது அதுக்காக இல்லை, அது ஒரு அடிஷனல் யூஸ். அது இருக்கனால கட்டிக்கிறாங்க குளிக்கும் போது, அது அடிஷனல் யூஸ். பட் அது காரணம் வேற. அதே மாதிரி பெண்கள் கட்டுறது டோட்டலா விட்டு போச்சு. இப்போ பெண்கள் போய் ஏன் சார் கட்டணும்? பெண்கள் கட்டணும், ஆண்களும் கட்டணும், பெண்களும் கட்டணும். பெண்களா இருந்தா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் வயிறு வந்து குழந்தை வளர வயிறு பெருசாங்கன்னா அப்போ மட்டும் லூஸ் பண்ணிக்கணும் அப்படியே. அப்போ சாதாரணமான டைம்ல கட்டிக்கிறாங்க. அப்போ கன்சீவ் ஆன பிறகு குழந்தை வளர 10ஆம் மாசம் வரைக்கும் வளர கட்டக்கூடாது. சில பேர் கழட்டி போட்டுறாங்க, அப்ப கழட்டவே கூடாது, அதை அப்படியே லூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று எக்ஸ்ட்ரா வெள்ளி வைக்கலாம், இல்லை ஒரு கயிறு கூட சேர்த்து போட்டு குழந்தை டெலிவரி ஆகிற வரைக்கும் கட்டிக்கலாம். அப்புறம் அது பிறகு வயிற்று படையமா நார்மலுக்கு வந்துற போது கட்டிக்கலாம். இந்த அருணா கயிறு கட்டுறதுல என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பெனிஃபிட்ஸுக்கு ஒரு 2-3 மட்டும் சொல்றேன், ஏன்னா டைம் ஆயிப்போச்சு. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஒரு 2-3 மட்டும் இப்போ சொல்றேன். நம்பர் 1, அருணா கயிறு கட்டணும் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில மூளைச்சூடு அதிகமாகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனிதனுக்கு வருகின்ற நோய்கள் அது வந்து கர்மிக் ரீசன் வந்து இன்டர்னல் ரீசன். எக்ஸ்டர்னல் ரீசன் வந்தோம்னா ஒரு மனிதனுக்கு சூட்டுனால வருகின்ற நோய்கள் அப்படின்னு கணக்கு போடுங்க, குளிர்ச்சினால வருகின்ற நோய்கள் கணக்கு போடுங்க. இது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஒரு மனிதனுக்கு சூட்டினால் வருகின்ற வியாதிகள் தான் அதிகம். ஒரு மனிதனுக்கு வருகின்ற நோய்கள் ஒரு 100 நோய்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கோங்க. 100 நோய்கள்னா பாடி ஹீட் ஆகிறதுனால வர நோய்கள் தான் 80%.
பாடி குளிர்ச்சியாகனால வர நோய்கள் ஒரு 20%. அப்போ அந்த பாடி ஹீட்டை நமக்கு கொடுக்கறது வந்து மூலாதார சக்கரம் தான். எல்லாருக்குமே பாடி ஹீட்டை கொடுக்கறது வந்து மூலாதார சக்கரம் தான். கணபதியை கூப்பிட்டு கும்பிட்டோமே, கணபதி வேண்டி வேண்டி கும்பிட்டோமே, அந்த மூலாதாரம் கணபதி தான் கொடுக்குறாரு ஹீட்டை. அந்த கணபதி தான் மூலாதாரத்துல கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் கொடுக்குறாரு. கணபதி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்னா கூட, விநாயகரை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்னா கூட, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, வேற எந்த மதங்களாக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லை என்கிற நாத்திகளாக இருந்தாலும் சரி, மூலாதாரத்தில் விநாயகர் இருக்கிறார். அவர் தான் ஹீட்டை கொடுக்குறார். அந்த ஹீட்டு வந்து அப்படியே பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த ஹீட் இருந்தால் தான் நம்ம உயிரோட வாழ முடியும். அந்த ஹீட் லிமிட்டடாக இருக்கணும். அந்த மூலாதாரத்துலேருந்து ஓவர் ஹீட் உள்ள போகும்போது நிறைய சஃபர் ஆகும். அந்த ஹீட்டை கவுண்ட்ராக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி தான் அரைஞான் கயிறு. அதை ஃபில்டர் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப ஹீட் போகாதுப்பா, ரொம்ப ஹீட் போகாதுப்பா. ஒரு செக் வால்வு வைப்போம் பார்த்தீங்களா? செக் வால்வு ஒன்று வைப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி சைக்கிள் டியூப்ல வால்வு இருக்கும் பார்த்தீங்களா? அப்புறம் சம்பிளெல்லாம் செக் வால்வு வைப்போம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி செக் வால்வு. அது ஒரு ஃபில்டரு. ஹீட்டை வந்து கவுண்டர் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அனுப்பிச்சுடும். ஹீட்டை வந்து கவுண்டர் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அனுப்பிச்சுடும். அதுக்காக தான் அந்த காலத்துல கயிறு கட்டினாங்க. அந்த அரைஞான் கயிறு கட்டுறது கூட இவ்வளவு வெயிட்ல கட்டணும்னு கணக்கு இருக்கு. அரைஞான் கயிறு கட்டுறது கூட இவ்வளவு வெயிட்ல கட்டணும்னு கணக்கு இருக்கு. அந்த வெயிட்ல கட்டுவாங்க. அந்த நன்மைகள் அவங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு இந்த அரைஞான் கயிறுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா இப்ப இருக்கிற ரேட்ல வந்து ஒரு 4000 5000 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 ரூபாய் செலவு பண்ணி அரைஞான் கட்டாம விடுறதுனால, பாடி ஹீட்டாருனால இவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் கிட்ட மற்ற செலவுகள்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருப்பாங்க. ஒரு 10,000 ரூபாய் கட்டினா அதை நிறைய குறைச்சிடுது. நீங்க போட்டுக்கிறீங்க வெள்ளி, அவ்வளவுதான். இதேதான் பெண்களுக்கும். பெண்கள் அரைஞான் கயிறு கட்டலாமா கட்டக்கூடாது? சத்தியமா கட்டணும். அப்படி இருந்தது அப்போ. இப்ப பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்த பிறகு போயிடுச்சு. அது அப்படி பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு 100% அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க. ஓ, இதெல்லாம் கரெக்ட், நம்ம தான் மூட நம்பிக்கைன்னு சொல்லி அப்படியே விட்டாங்க. பெண்கள் வந்து அரைஞான் கயிறு கட்ட வேண்டும். அவர்களும் வெள்ளியில் தான் கட்டணும். அரைஞான் கயிறுனா வெள்ளி வாங்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க கயிறு கட்டுவாங்க. அந்த கயிறும் கூட கருப்பு ஒண்ணு தவிர இப்ப கூட கடையில கயிறு எல்லாம் விற்குது, வாங்கி கட்டலாம். குறைஞ்சபட்சம் 2 சுத்து 3 சுத்து இருக்கும். அவங்க பாடி சுத்தி 2 சுத்து 3 சுத்து இருக்கும். இது என்ன பண்ணும்னா, பெண்களுக்கும் சரி, அந்த மூலாதார சக்கரத்துல இருந்து அது ஹீட் மேல வராது. அதை கனெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணும். கயிறும் பண்ணும். வெள்ளி 100% பண்ணுதுன்னா கயிறு வந்து ஒரு 30-40% பண்ணும். அது என்ன, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரின்னுவாங்க. பொண்ணு வைக்கணும், ஆனா பொண்ணு வைக்கிறது எங்களுக்கு வசதி இல்லை, நாங்க பூ வைக்கிறோம். அப்ப வந்து நீங்க பொண்ணை வந்து பூவா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சொல்லுவாங்க பழமொழி, பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி. பொண்ணு வைக்கிறதுக்கு வசதி இல்லப்பா, வசதிக்கணும் வைக்கலாம், நான் பூ வைக்கிறேன், நீ வந்து அதை பூவா நினைச்சுக்கோ, கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு. அதே மாதிரி வெள்ளி அருணா கயிறு கட்டுறோம். அந்த வெள்ளி அரஞ்சான் கயிறு கட்டுறதுல முடியல, வசதி இல்லை அப்படின்னும் பொழுது அங்கே வந்து இந்த கயிறு கட்டணும். கயிறு பெண்கள் கட்டுங்க, எந்த வயதா இருந்தாலும் கட்டணும். கட்டினா என்ன பண்ணும்னா, உங்க பாடியில இருக்கிற அந்த மூலாதாரத்துல வர்ற அந்த எனர்ஜியை ஃபில்டர் பண்ணி அனுப்பும். அந்த ஃபில்டரிங் ஒர்க் அது பண்ணும். அந்த ஃபில்டர் ஒர்க் உங்களுக்கு கம்மி ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஹீட் ரெகுலேட்டட் ஹீட்டா வரும். ரெகுலேட்டட் ஹீட்டா வரும்போது உங்களுக்கு நிறைய நோய்கள் தவிர்க்கப்படுகின்றன. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தவிர்க்கப்படுகின்றன. You are avoiding the disease. You are avoiding the possibilities of diseases. You are avoiding so many kinds of heated diseases. ஹீட்னால ஒரு டிசீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ இதனால டாக்டர் கொடுக்க வேண்டிய கன்சல்டேஷன் ஃபீஸ், மெடிக்கேஷன் ஃபீஸ், ஸ்கேன் ஃபீஸ், லேப் ஃபீஸ், இதெல்லாம் மீத்துறீங்களா? போற செலவு, வர்ற செலவு, மற்ற செலவு, டிரான்ஸ்போர்ட் செலவு, ஹோட்டல் செலவு, சாப்பாடு செலவு, இதெல்லாம் மீட்டுறீங்களா? ஏன்னா சேவிங் தானே, இது ப்ரிவென்ஷன் தானே. இதுல என்ன பெரிய செலவு பண்ண போறீங்க? வெள்ளி போட்டுக்கு போறீங்க, வேட்டுக்கு போட்டீங்க. நீங்க வெள்ளி ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி இடுப்புல கட்டிக்கிட்டீங்கன்னா அது நீங்க லட்சக்கணக்கில் சேவ் பண்றீங்க. யூ ஆர் சேவிங். எத்தனை பேருக்கு தெரியும்? யார் சொல்றாங்க? யாரும் சொல்றது யாருக்கும் தெரியும். ஆனா குழந்தைங்களுக்கு மட்டும் கட்டுறோம் பாத்தீங்களா? அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி. ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. அப்போ கயிறு கட்டுறோம். அப்புறம் தாத்தா வீட்டில் போட்டாங்க, பாட்டி வீட்டில் போட்டாங்க, அத்தை வீட்டில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடணும், நீ போடணும்னு சொல்லிட்டு சம்பந்திங்க, என் பேர குழந்தை, உன் பேர குழந்தைன்னு வாங்கியெல்லாம் போடுவாங்க இல்லையா? பெண் குழந்தையா இருந்தா கூட. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது 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 விட்டுடுவாங்க, மாறிடுவாங்க. குழந்தை வளர அது விட்டுருவாங்க. தப்பு.
பெண் குழந்தைகளுக்கும் போடணும். எந்த வயசாக இருந்தாலும் அருணா கயிறு கட்டணும். லேடிஸை பொறுத்த வரைக்கும் மென்சஸ் அப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து கிளாத் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆரோக்கியமா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கினாங்க. எல்லா குழந்தைங்களும் ஆரோக்கியமா இருந்தாங்க, இவங்களும் ஆரோக்கியமா இருந்தாங்க. சிசேரியன் பண்ணிக்கல. என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப இந்த அருணா கயிறுல துணியை கட்டிக்குவாங்க அவங்க. இப்ப எப்படி ஜென்ஸ் வந்து குளிக்கும் போது அந்த கோவணம் அப்படின்னு சொல்லி அப்படி கட்டிக்கிறாங்களோ, அதே மாதிரி மென்சஸ் டைம்ல லேடிஸும் அந்த துணி மாதிரி கட்டி அந்த அருணா கயிறுல தான் கட்டிக்குவாங்க. ஆரோக்கியமாக இருந்தார். இப்ப கூட முடிஞ்சவங்க லேடிஸ் ஃபாலோ பண்ணுங்க, காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்க. காட்டன், பியூர் காட்டன். இப்ப அது ஒரு பெரிய பிசினஸ் ஆகி போச்சு. இப்ப நான் வந்து ஆனையான் பேடு விற்கிறேன், அந்த பேடு விற்கிறேன், இந்த பேடு விற்கிறேன், ஆர்கானிக் பேடு விற்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பிசினஸா போயிடுச்சு. சரி, அந்த வகையில அதை பாராட்ட வேண்டியதுதான். ரைட், ஓகே. நீங்க கண்ட கண்ட கெமிக்கல் மேடு பேடை யூஸ் பண்ணி உள்ள செரிக்கல் கேன்சர் வர வைக்கிறதுக்கு இது காசு போனாலும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. பட் யாரா இருந்தாலும் தயவு செய்து இனிமேலுக்கு அந்த கயிறை வாங்குங்க. வசதி இருக்கிறவங்க வெளியில கட்டிக்கோங்க. ஈவன் லேடிஸா எந்த வயசா இருந்தாலும். சார் எனக்கு இப்ப 50 வயசு ஆகி போச்சு, 60 வயசு எனக்கு அப்படி இல்லைங்க. பிறந்த குழந்தையில இருந்து என்ன வயசாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மென்சஸ் இருந்தாலும் சரி, மென்சஸ் நின்றாலும் சரி, கண்டிப்பாக நம்ம உடம்புல ஹீட் என்னைக்கும் இருக்கும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம உயிர் எப்ப போகுதோ அப்பதான் பாடி சில்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? உயிர் பிரியறதுக்கு அது சித்தர்களுக்கு தெரியும், கிளேர்வாயன்ஸ் தெரியும். உயிர் பிரியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இருந்தே அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். 3 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே உயிர். நாம நினைக்கிறோம் திடீர்னு அவருக்கு உயிர் போயிடுச்சு சார், திடீர்னு இறந்துட்டார் சார், திடீர்னு ஹார்ட் அட்டாக். இல்ல இல்ல, அந்த ப்ராசஸ் வந்து பாடியில 3 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு 72 ஹவர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சிடும். மற்றவங்களுக்கு தெரியாது. 72 ஹவர்ஸ் முன்னாடியே அந்த டெத் ப்ராசஸ், அந்த இறக்குற ப்ராசஸ் வந்து டெத் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். அந்த 72 ஹவர்ஸ் எப்போ முடியுதோ அப்பதான் நாம சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சார், இப்படி ஆயிப்போச்சு சார், அப்படி ஆயிப்போச்சு சார் அப்படின்னு சொல்லுவோம். 3 நாள் முன்னாடியே அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பீரியட் வரைக்கும் நமக்கு அந்த ஹீட் வேணும் இல்லையா? அப்ப அந்த சில்னஸ் வர ஆரம்பிக்கும். நீங்க அந்த 3 நாளுக்கு முன்னாடி நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். சென்சிட்டிவா நல்லா நோட் பண்ணீங்கன்னா பாடி சில்டு வந்துட்டே இருக்கும். பாடியோட ஹீட் வந்து குறையும். அப்ப பாடியினுடைய ஹீட் குறைய குறைய என்ன ஆகும்? அப்ப அவங்க டுவர்ட்ஸ் டெத் போக ஆரம்பிச்சிட்டாங்க, டெத் பெட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்க டுவர்ட்ஸ் டெத்துக்கு வந்துட்டாங்க, இப்போ அவங்க கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிச்சு, அவங்க இறந்துருவாங்கன்னு அர்த்தம். அந்த ஹீட்டை வச்சு எத்தனை நாள் இறப்பாங்கன்னு சொல்லிட முடியும். அந்த கூலிங், அந்த சில்னஸ் பாடி தொட்டு பார்த்தா தெரியும். அந்த சில்னஸ் வச்சு எவ்வளவு நாள்ல, எவ்வளவு மணி நேரத்துல, எத்தனை நாள்ல உயிர் போகும்னு சொல்லிட முடியும், சொல்லலாம். அப்போ அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு அந்த ஹீட் தேவைப்படுது இல்லையா? கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ஹீட் தேவைப்படுது நமக்கு. ஸோ அந்த ஹீட்டை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது மூலாதார சக்கரம் தான் ஹீட்டு. அதான் சோர்ஸ் ஆஃப் ஹீட். அதுதான் அந்த பேலன்ஸ் பண்ணி கரெக்டா எந்தெந்த பாடிக்கு போடணுமோ அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்குறது அந்த வேலை செய்யும். அதையும் மீறி நோய் வருது, அது வேற சமாச்சாரம். அதையும் மீறி, அதாவது தட் இஸ் எப்படின்னா, ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, ஒரு செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க. அப்போ ஒரு செக்யூரிட்டி என்ன பண்ணாரு, எல்லாரையும் கரெக்டாக பார்த்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அனுப்புவார். உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்பாரு, அனுப்பலாமா வேண்டாமான்னுவாரு, பார்த்து செட் பண்ணி அனுப்புவார். அந்த செக்யூரிட்டியை போட்டு உள்ள வரான்னு வச்சுங்க, அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பட் செக்யூரிட்டி உள்ள வைக்கிறீங்க இல்லையா? ஒரு செக்யூரிட்டி ஒன்று வைக்கிறீங்க, அவை மீறி உள்ள வரான், அது வேற சமாச்சாரம். அவரையே அடிச்சு போட்டுட்டு அவரையே கொண்டுட்டு உள்ள வரவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி அருணா கயிறு, இந்த அரஞ்ஞான் கயிறுன்றது வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி. அவர் வந்து ஓவர் ஹீட்டா உள்ள அனுப்புறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். கூல் பண்ணி அனுப்பிச்சிடுவார், லெவலா அனுப்பிச்சிடுவார். அதையும் மீறி நம்மளுடைய பேட் கர்மாஸ்ல வேற சில பிரச்சனைகள் நாம் சேர்த்து தப்புனால பாடி ஓவர் ஹீட்டாங்க, அது வேற சமாச்சாரம். பட் ஒரு செக்யூரிட்டின்னு ஒன்று தேவை இல்லையா? அப்போ அதே மாதிரி அரஞ்ஞான் கயிறு தயவு செஞ்சு நீங்க வாங்க. அதை வந்து கடனா நினைக்காதீங்க, அது வேஸ்ட் செலவு நினைக்கிங்க. வேஸ்ட் செலவு நிறைய பண்றீங்க. இதை வாங்குங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 2 சுத்து அல்ல 3 சுத்து வர மாதிரி வாங்க. தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் டு பி கன்சிடர்ட் ஆஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படி சொல்லி அதை நினைக்காதீங்க. தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் ஹாப்பி லைஃப், ஃபார் யுவர் ஹெல்த். அது இன்வெஸ்ட்மெண்ட். ஹெல்த் மீன்ஸ் எல்லாமே. ஹெல்த் நான் எப்போ சொன்னாலும் அலப்பயிறு சொல்ற மாதிரி உடம்பினுடைய ஹெல்த் மட்டும் கிடையாது. ஹெல்த் அப்படின்ற வேர்டு நான் எங்க யூஸ் பண்ணாலும், எப்போ யூஸ் பண்ணாலும், கர்மா எனர்ஜி ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அப்படின்ற வேர்டு வந்தாலே உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்ம ஆரோக்கியம் 3 சேர்ந்தது தான். நல்லா மைண்ட வச்சுக்கோங்க. அலோபதியில உங்க மனசு பாதிச்சிருக்கும், ஆன்மா பாதிச்சிருக்கும். பட் உடம்பு கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க, அது அப்புறம் புட்டுக்கும், அது வேற சமாளிக்கும். திருப்பி 2 நாள்ல திருப்பி அதே பிரச்சனை வரும். பட் கர்மா எனர்ஜி ஹீலிங்ல ஹெல்த் அப்படின்னு சொன்னா அது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்ம ஆரோக்கியம் 3 சேர்ந்ததுதான் ஆரோக்கியம். அதுக்கு பேர் டெபினேஷனே நம்ம கர்மா எனர்ஜி 3 சேர்ந்து தான் ஆரோக்கியம்.
ஸோ அந்த ஆரோக்கியம் உங்களை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா தயவு செய்து அரைஞான் கயிறு கட்டுங்கள். சின்ன குழந்தை மட்டும் இல்லை, பெரியவங்க வரைக்கும் கட்டுங்க. இப்போ இந்த கிறிஸ்டலை எப்படி குழந்தைகள் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ தாயத்து கட்டுவாங்க, தாயத்து கட்டுவாங்க, இன்னும் சில வேர்கள்லாம் வந்து தாயத்துல போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் மூட நம்பிக்கையே கிடையாது. சித்தர்கள் சொன்னதெல்லாம் கரெக்டான விஷயம். இந்த குளிகையை கட்டுங்க, இந்த தாயத்தை கட்டுங்க, இந்தந்த வயசுல இதை கட்டுங்கன்னு சிஸ்டம் இருக்கு. 1வது வயசுல என்ன கட்டணும், 2வது வயசு என்ன, 12 வயசு வரைக்கும் அது இருக்கு. சித்தர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. 1வது வயசுல எத்தனையாவது மாசத்துல இந்த தாயத்து கட்டணும், 2வது வயசுல எத்தனையாவது மாசம் இந்த தாயத்து கட்டணும், 3வது வயசுல எந்த மாதிரியான அந்த காலகட்டத்துல இதை கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த 12 வருஷம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா 12 வருஷம் வரைக்கும் அவங்களோட தோஷங்கள் பாதிக்கும். 12 வருஷங்களுக்கு தோஷங்கள் பாதிக்கும். என்னென்ன தோஷம் பாதிக்கும், அதுக்கு என்னென்ன பரிகாரம், அதுக்கு என்னென்ன யந்திரம் இருக்கு, அதுக்கு என்ன மந்திரம் இருக்கு, அது எதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைய அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தெளிவா எழுதியிருக்காங்க சித்தர்கள். இப்ப அந்த மாதிரியான முறையா தயாரிச்சு அந்த தாயத்தை கொடுக்குறவங்க, அந்த மூலிகையை எடுத்து மூலிகையை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறவங்க, தாயத்தை கொடுக்க இன்னைக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு யாருமே இல்லை, ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க, ரொம்ப ரேர். அது மாதிரி யாருமே இல்லை, அதெல்லாம் அந்த சிஸ்டம் போயிடுச்சு. பட் சித்தர்கள் சொன்ன விஷயம் எல்லாம் நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவங்க சொன்ன ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தா கட்டுப்படி, எத்தனையோ நோபல் பிரைஸ் கொடுக்கணும். ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளோ நோபல் பிரைஸ் கொடுக்கணும், அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னா, கிறிஸ்டல் வாங்கி, சின்ன கிறிஸ்டலை வாங்கி இப்போ தாயத்து போடலாம். இப்போ தாயத்தில் போட்டால் ஸ்க்ராட்ச் விடும். ஏன்னா அந்த மூலிகைகள்லாம் கொடுக்கும்போது, வேர் கொடுக்கும்போது தாயத்தில் போட்டு கொடுப்பாங்க, சித்தர்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. அது ஒரு பாரம்பரியமான முறை, அது இப்போ போயிடுச்சு. பட் கிறிஸ்டல்னும் போது நாம வெல்வெட் பேக்கில் கொடுக்கலையே, அந்த வெல்வெட் பேக்கை குழந்தைகிட்ட முடிஞ்சா உடம்புல படுற மாதிரி வைக்கலாம், இல்லை உடம்புல படுற மாதிரி பக்கத்தில் வச்சிடலாம். பக்கத்து அது கொஞ்சம் உபரம் வந்து அது இடுப்புல கட்டுற மாதிரியோ அல்லது கழுத்துல மாட்டுற மாதிரியோ அது கொஞ்சம் உபரம் வர்ற வரைக்கும் 2 வயசோ 3 வயசோ 4 வயசோ வர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கும் தனியா ஒரு கிறிஸ்டல் போட்டு தனியாக வச்சிடணும். பட் முக்கியமான விஷயம், குழந்தைக்கு போற கிறிஸ்டல் 2 நாளுக்கு ஒரு கிளன்சிங் பண்ணிங்க. யாரா பேரண்ட்ஸ் தான் பண்ணணும், குழந்தைக்கு அந்த பேரண்ட்ஸ் தான் யாராவது பண்ணணும். பட் அது வந்து பக்கத்துல இருக்கலாம், கழுத்துல போடலாம், இடுப்புல போடலாம். இடுப்புல முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம், கழுத்துல போடலாம், கழுத்துல போடலாம், பக்கத்துல வச்சுக்கலாம், அது தலைநடியில வைக்கலாம், அது பெட்டுக்கு அடியில் வைக்கலாம், பக்கத்துல வைக்கலாம். அவர் 2-3 வருஷம் சுயமா அதுவே கழுத்துல போட்டு பிச்சு போடாத மாதிரி, அதுவே இது என்னன்னு சொல்லி பிச்சு போடாத உபரம் வர வரைக்கும் 4-5 வயசு வரைக்கும் நாம கொஞ்சம் இந்த மாதிரி வச்சிருந்து, அப்புறம் அதுக்கு பிறகு அது உபரம் வச்சுன்னா கழுத்துல போட்டுக்குமா செல்லும், இது நீ போட்டுக்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு மேலே 5-6 வயசுக்கு அது பிடிச்சிக்கும், அது கெட்டியா பிடிச்சிக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். அது வரைக்கும் பேரண்ட்ஸோ இல்லை தாத்தா பாட்டியோ யாராவது கார்டியன்ஸாக இருக்காங்களோ அவங்க பார்த்துக்கணும். அவங்க பார்த்துட்டு வச்சுட்டு வந்தா என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, சித்தர்கள் சொன்ன இந்த மூலிகைகள், இந்த தாயத்துகள் எல்லாம் யூஸ் பண்ணா அந்த குழந்தைக்கு என்ன தோஷங்கள் வராதோ, என்ன நோய்கள் வராதோ, என்ன பிரச்சனைகள் வராதோ, என்னென்ன மாதிரி அந்தந்த வயசுல என்னென்ன தோஷம் வரும் தெளிவா எழுதியிருக்காங்க. அது தோஷம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க அது டாக்டர் கிட்ட போவீங்க, இந்தந்த பீரியட்ல இந்த மாதிரி நோய்கள் வரும்னு சொல்லி கரெக்டா எழுதி வச்சுக்கிறாங்க. இவ்வளவு கரெக்டா எழுதி வச்சுக்கிறாங்க, அக்யூரேட்டா எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வயசுல அத்தனை மாசம் அந்த குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் வருது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பிஹெச்டி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 குழந்தைகளை மாதிரி நான் சர்வே பண்ணிக்கிறேன், 200 குழந்தைகளை சர்வே பண்ணிக்கிறேன். சித்தர்கள் சொன்ன மாதிரி சொன்ன வயசுல சொன்ன டைம்ல சொன்ன மாதத்துல அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை வருது. ஆனா அப்ப என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி தாயத்து எந்திரம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு கரி பண்ணாங்க. பட் இப்போ வந்து டாக்டர் தூக்கிட்டு ஓடுறாங்க, சாட்டிஸ்பேக்ஷன் தூக்கிட்டு ஓடுறாங்க. கரெக்டா அந்த வயசுல அந்த டைம்ல வருது. என்ன காரணம், அவருக்கு அவரும் ஏதோ கும்சாவா இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று போட்டு கொடுப்பாரு, அதான் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று சரியாகும், பின்னாடி சரியாகும், அவசரப்பட்டு சரியாகும். ஸோ சித்தர்கள் தெளிவா அந்த ஒரு புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை பிறந்ததுன்னா முதல் வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து 12 வயசு வரைக்கும் என்ன தோஷங்கள் எப்போ வரும், அதுக்கெல்லாம் என்ன முறை. இப்போ அதையெல்லாம் இப்போ மாடர்னா நாம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிறிஸ்டலை வச்சு, கிறிஸ்டலை வந்து நீங்க அப்பப்போ 2 days ஒன்ஸ் கிளன்சிங் மட்டும் போட்டுக்கணும். கமாண்ட் குழந்தைக்காக நீங்க கொடுத்துக்கலாம், பெரியவங்க யாருக்காக குழந்தைக்கலாம், குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், குழந்தை நல்லா ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கமாண்டு நம்ம டிமாண்டு. குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், குழந்தை நல்லா பாசிட்டிவ் வேர்டு தான் யூஸ் பண்ணணும், நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணால் பாசிட்டிவ் மாற்றிக்கும் அது. பட் நம்ம பாசிட்டிவ் சொல்லலாம், குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 5 நிமிஷம் டெய்லி யாராவது ஒரு கமெண்ட் கொடுத்து, யாரோ குழந்தை தவிர மற்றவங்க யாராவது கொடுத்துட்டு குழந்தைகிட்ட வச்சிட்டிங்கன்னா குழந்தை ஒரு நாளும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் வராது, ஹாஸ்பிட்டல்ஸ் ஆக வேண்டிய அவசியம் வராது. குழந்தை கஷ்டப்பட்டு அதை நாம பார்த்து இது என்னன்னு டாக்டர் போடு அங்க ஓடு இங்க ஓடு சொல்லி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே இல்லை.
அந்த மாதிரி விஷயங்கள் கிறிஸ்டலும் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். பட் அவங்க ஃப்ரீக்வன்சி வேற, அம்மாவுடைய ஃப்ரீக்வன்சி வேற. அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் அவங்க ஃப்ரீக்வன்சியே குழந்தைக்கு போயிடும். பட் குழந்தை பிறந்து எப்போ உங்கள்கிட்ட இருந்து வெளியே வந்துருச்சோ அப்போ அதோட ஃப்ரீக்வன்சி தனியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குழந்தைக்கு தனியாக தான் கிறிஸ்டல் கொடுக்கணும். அந்த கிறிஸ்டலை அதுக்கு டிமாண்டு கமாண்ட் ரேஸ் பண்ண தெரியாது. அந்த குழந்தைக்கு நீங்கள் இப்படி கொடுத்து கழுத்தில் மாட்டி விடலாம், அந்த வெல்வெட் கவரில், அல்லது பக்கத்தில் வச்சுக்கலாம், தலைநடியில் வச்சுக்கலாம், இல்லை அது பெட்டு படுத்துலேயே அதுக்கு உடம்பு உருட்டாத மாதிரி வச்சுக்கலாம். பட் 2 days ஒன்ஸ் கம்பல்சரி கிளன்சிங் பண்ணிக்கிட்டா குழந்தைக்கு எந்த தோஷம் எந்த பிரச்சனை ஒரு நாளும் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியம் வராது. குழந்தைக்கு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டை டாக்டர் எனக்கு பிரச்சனை சார், சாப்பிட்டுச்சு, பேதி ஆகுது, வாந்தி எடுக்குது, பால் குடிக்க மாட்டேங்குது, நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு சொல்லாமே, சார் குழந்தைக்கு சரியா பசிக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது, பால் எது கிடைக்குது, பால் குடிக்க மாட்டேங்குது, பாலை வாந்தி எடுத்துது, நைட்டில் தூங்க மாட்டேங்குது. நேற்று கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, சார் குழந்தை நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்கு சார், நைட்டெல்லாம் முழிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்ணுது, தூங்க விட மாட்டேங்குது. அவங்க அம்மா பகலில் தூங்குறாங்க, வேற வழி இல்லை, நைட்டெல்லாம் குழந்தை தூங்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் நைட்டு தூங்க மாட்டேன், நைட்டு ஒரு 6, 7, 8 மணிக்கு ஆரம்பிச்சா விடிய 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 அழுதுகிட்டே இருக்குது. அப்போ அதனால குழந்தையும் அழுது கஷ்டப்படுது, அம்மாவும் கூட கண் முழிக்க வேண்டியதாக இருக்குது, அக்கம் பக்கத்தையும் யாரும் நிம்மதியாக தூங்க முடியல சார், இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னாங்க. இல்லை சில தோஷங்கள் இருக்குமா, நான் சில மெடிசின்ஸ் அனுப்புகிறேன், அந்த மருந்தை குழந்தைக்கு தாய்ப்பால் இருந்தால் தாய்ப்பாலில் ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கி கொடுங்க, இல்லைன்னா வெறுந்தண்ணில் கொடுங்க. தாய்ப்பால் கிடைச்சா தாய்ப்பாலில் கொடுங்க, அப்படின்னா கொடுங்க. தொடர்ந்து ஒரு 1 week கொடுங்க, சுத்தமாக சரியாயிட்டு நார்மலாக குழந்தை நல்லா தூங்கும். குழந்தை தூங்க டைம் நீங்களும் தூங்க முடிஞ்ச வரைக்கும் பகலில் தூங்க வேண்டாம், நைட்டில் தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இது ஒரு வகையான தோஷம். குழந்தை நைட்டில் அழுதுகிட்டே இருக்கு, அம்மாவை தூங்க விடாம பண்ணுது அப்படின்னா அது ஒரு வகையான தோஷம். அதை போய் பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிசீஸு, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. பட் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தோஷம். அதை இந்த மாதிரி கிறிஸ்டல் மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது இப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறோம். பழைய முறைகளில் அந்த சித்தர்கள் சொன்ன அந்த யந்திரம், அந்த குளிகை அதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது இந்த தோஷம்லாம் வராது. குழந்தை நல்லா தூங்கும். நைட்டில் நம்மள மாதிரி நல்லா நைட்டில் தூங்கணும், பகலில் முழிச்சிருக்கும். பகலில் தூங்கலாம் குழந்தை, ஏன்னா குழந்தை பார்த்துக்கும் வளரும். ஆனால் அது பகலையும் தூங்கலாம், நைட்லையும் தூங்கலாம். பட் மெயின் கண்டிஷன் நைட்டில் கண்டிப்பாக தூங்கணும். அவங்க நேற்று வருத்தப்படுறாங்க, அந்தம்மா நைட்டில் அதுவும் தூங்க மாட்டேங்குது, என்னையும் தூங்க விட மாட்டேங்குது, அக்கம் பக்கம் தூங்க விட மாட்டேங்குது, என்ன சார் பண்ணுறது, ஒரு வாரமாக இதுதான் பிரச்சனையா, தூக்கமே இல்லை சார் அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு வகையான தோஷம். அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை இந்த கிறிஸ்டல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அது மாதிரி குழந்தை அது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வராது. பால் நல்லா குடிக்கும், நல்லா தூங்கும், நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அந்த குழந்தை யாருக்கும் கஷ்டம் கொடுக்காது, மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு முக்கியமான விஷயம் திருஷ்டி விடாது. குழந்தைக்கு திருஷ்டி விடாது. நிறைய பேர் இந்த கருப்பு கயிறு கட்டுவாங்க, அப்புறம் வேற ஏதோ நிறையா இந்த ஏழு மாதிரிலாம் பண்ணுவாங்க. குழந்தைக்கு திருஷ்டி விடாது. திருஷ்டி நிறைய விடும் குழந்தைகளுக்கு. சில பேர் சொல்லுவாங்க, யதார்த்தமாக சொல்லுவாங்க, ஐயோ என் கண்ணே போட்டும் போடாது, குழந்தைக்கு திருஷ்டி போடுன்னுவாங்க. வெல்விஷர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கண்ணே போட்டும் போடக்குமா, குழந்தை மூக்கு மூலியமா நல்லா அழகா இருக்கு, திருஷ்டி போடுமா குழந்தைக்கு அப்படி சொல்லுவாங்க. யதார்த்தம் வெல்விஷர்ஸ். அப்படி இல்லாதவங்க மனசுல பொறுமிட்டு போவாங்க, குழந்தை பாரு எவ்வளவு நல்லா அழகா இருக்கு, எப்படி இருக்கு பாரு, இப்படி இருக்கு பாரு அப்படின்னு தாட்பாம் போட்டு போடுவாங்க. அந்த தாட்பாம் போன பிறகு அந்த குழந்தை அழுதுகிட்டு பண்ணிட்டே இருக்கும். அந்த தாட்பாம் பாதிக்குன்னு தெரியாது. கர்ம எனர்ஜிகளை மெயினா நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய தாட்பாம் தான். நம்ம லைஃப்ல நல்லதும் சரி கெட்டதும் சரி, தாட்பாம் நம்ம லைஃப்பை எப்படி மாத்துதுன்றதுதான் பெரிய சப்ஜெக்ட். கர்ம எனர்ஜிகளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயமே, நான் நிறைய சொல்ல வேண்டிய விஷயமே, நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமே தாட்பாமை பத்தி தான். தாட்பாம் எப்படி நம்ம கிட்ட வேலை செய்யுது, இன்விசிபிளா இருக்க தாட்பாம் நமக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கிறது, இன்விசிபிளாக இருக்கின்ற தாட்பாம் நம்ம எப்படி கஷ்டத்தை கொடுக்கிறது, இன்விசிபிளாக இருக்கின்ற தாட்பாம் எப்படி சுகதுக்கங்களை நிர்ணயிக்கிறது, யாருக்கு, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படின்றதான் தாட்பாமை பத்தி நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்க போறோம். நிறைய சொல்லுவோம், அதை அப்படியே உள்வாங்கி லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ அதே தாட்பாம் தான் குழந்தைக்கும். ஆஹா, குழந்தை பார்க்க வருவாங்க, தூக்குவாங்க, கொஞ்சுவாங்க, அவங்க மனசை என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியாது. அந்த மாதிரி அவங்க நினைக்கிறது குழந்தைக்கு நெகட்டிவா இருக்கும். அது பல வகையில் பாதிக்கும். நீங்களும் தெரியாது, என்ன பண்ண ஏற்படுத்த டாக்டரும் கைமா ஓடிட்டு இருப்பீங்க. பட் இன்னும் சில விஷயங்களை பண்ணோம்னா அது சரியாயிடும். சில பேர் வீட்டில் திஷ்டி சுத்தி போடுவாங்க. வீட்டில் திஷ்டி சுத்தி, இட் இஸ் எ பர்ஃபெக்ட் சயின்ஸ், தப்பு இல்லை. புதுமண மக்கள் வந்தாலும் சரி, ஒரு சீமந்துக்கு வந்தாலும் சரி, நம்மளுடைய செரிமனிஸ்ல எந்த செரிமனி திஷ்டி சுத்தி போடுவோம் இல்லையா. எல்லா விஷயங்களும் பொண்ணு மாப்பிளைக்கு சீமந்தம் நடத்துறாங்கன்னா அந்த கணவன் மனைவிக்கு,
மற்ற எந்த கிரக பிரவேசம்னா கூட அந்த கிரக பிரவேசம் செய்கின்ற அந்த கணவன் மனைவிக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே திசை சுத்து போடுவோம் இல்லையா? கிரக பிரவேசம் அந்த வீட்டுக்கும் சுத்துவாங்க, அந்த வீட்டுக்கும் சுத்துவாங்க, அந்த வீட்டை கட்டின அந்த தம்பதிகளுக்கும் சுத்துவாங்க. அப்போ எல்லாத்துக்குமே திருஷ்டி இருக்கு, அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காகத்தான் வந்து இந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மக்களுடைய மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப கண்டமினேட் ஆகி போச்சு. முன்ன மாதிரி எல்லாம் இல்லை, மக்களுடைய மனம் எல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கண்டமினேட் ஆகி போச்சு. நல்ல அந்த அன்பு, உண்மையான பாசம், உண்மையான அன்பு அக்கறை எல்லாம் கிடையாது, சும்மா போலி தான். போலி அன்பு, போலி பாசம், போலி உறவுகள், அதான் இப்ப நிறைய இருக்கு. ஸோ இவங்ககிட்ட நிறைய நெகட்டிவ் தாட்டம் வருது. நம்மளுடைய சப்பரிங்க்கு நிறைய காரணம் இந்த நெகட்டிவ் தாட்டம் தான். இந்த நெகட்டிவ் தாட்டம் குழந்தைகளையும் பாதிக்கிறது. இந்த நெகட்டிவ் தாட்டம் குழந்தைகளையும் பாதிக்கிறது. நிறைய குழந்தைகள் பிரச்சனைகள் சொல்லிட்டு என்கிட்ட வந்த போது கிட்டத்தட்ட ஒரு 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 100 குழந்தைங்க எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நம்ம அசம்ஷனுக்காக ஒரு 100 குழந்தைங்க எடுத்தோம்னா ஒரு 85% குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே வந்து அந்த தோசை கடி பண்ணாவே சரியா போயிடும் அந்த ப்ராப்ளம். நான் பண்ணியிருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு, சார் உங்களுக்கு அந்த பிரச்சனை, சார் இந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனை கொண்டு வருவாங்க, சார் இப்படி, சார் இப்படி, சார் பிரச்சனை. ஒரு 100 குழந்தைங்க வராங்கன்னா ஒரு 80-85 குழந்தைங்களுக்கு அந்த தோசை கிளியர் பண்ணாலே சரியா போயிடும். அந்த தோசை எப்படி கிளியர் பண்ண சொல்லி கொடுப்பேன். இதை நானே பண்ணிட்டு இருக்க முடியாம நீங்க கத்துக்கோங்க, நீங்க கத்துட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அதே மாதிரி அவங்க பண்ணி சரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே 85%. அப்ப குழந்தைகளுக்கு ஏதும் மரியாதை, அந்த பச்சை குழந்தைகளுக்கு கூட நம்ம கிட்ட இருந்து திருஷ்டி போகுதுன்னா அப்ப நாம எவ்வளவு பெர்ஃபெக்டான ஆசாமிங்க பாருங்க. நல்லா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தைங்க இந்த பூமிக்கு இப்பதான் புதுசா வந்திருக்குதுங்க. அந்த குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு கூட நம்ம கிட்ட திருஷ்டி போய் அந்த குழந்தை பாதிக்குது, கஷ்டப்படுது அப்படின்னா நம்ம எவ்வளவு மனசுத்தமான ஆளுங்களா இருப்போம்னு கொஞ்சம் அப்படி ரெவ்யூ பண்ணி பாருங்க. அப்ப நம்மளுடைய தாட் ஃபார்ம், நம்முடைய நெகட்டிவ் தாட் ஃபார்ம் போய் அந்த குழந்தைய பாதிச்சு அந்த குழந்தைக்கு ஒரு சஃபரிங் வருது. அப்ப நாம எவ்வளவு வந்து அன்பியூரிஃபைடு பீப்புளாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். குழந்தைகளை பாதிக்கிற அளவுக்கு கூட நாம அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறோம். ஆனா நம்ம நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம பெர்ஃபெக்ட் நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளையும் அறியாம நம்ம இருக்கிற நெகட்டிவ்ஸ் குழந்தைய போய் பாதிக்குது. நம்மளையும் அறியாம நம்முடைய தாட் ஃபார்ம்ஸ் குழந்தைகளை போய் பாதிக்குது அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இந்த உண்மையை உள்வாங்கிக்கங்க. குழந்தைகளுக்கு அம்மா தனியா யூஸ் பண்ணலாம், குழந்தைக்கு தனியா கிறிஸ்டல் யூஸ் பண்ணணும். அந்த குழந்தைக்கு தனியா கிறிஸ்டல் யூஸ் பண்ணி அதை அப்படியே லைஃப் லாங் அதை அப்படியே வச்சுக்கலாம், லைஃப் லாங் வச்சுக்கலாம். அது தலைமுறைக்கு யூஸ் பண்ணலாம். பட் கிறிஸ்டல் நம்ம சொல்ற மாதிரி குழந்தை கமாண்ட் கொடுக்காது, குழந்தைக்காக நீங்க யாராவது கமாண்ட் கொடுக்கணும். குழந்தை கிளன்சிங் பண்ணாது, குழந்தைக்காக நீங்க கிளன்சிங் பண்ணிக்கணும். குழந்தைக்கு எந்த டிமாண்ட் எப்படி வைக்கணும்னு தெரியாது, குழந்தைக்கு என்ன டிமாண்ட் வைக்கணும் நீங்க தான் வைக்கணும். வச்சுட்டு அது யாராவது ஒரு கார்டியனோ, பேரண்ட்ஸோ, தாத்தாவோ, பாட்டியோ, அப்பாவோ, அம்மாவோ, இல்லை கூட பிறந்தவங்களோ யாராவது அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். 2 days ஒன்ஸ் குழந்தைக்கு கிளன்சிங் பண்ணிக்கணும். கிளன்சிங் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ குழந்தைகளும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தையுடைய ஃப்ரீக்வன்சி அதில் ரெக்கார்ட் ஆயிடும். குழந்தையுடைய ஃப்ரீக்வன்சி அது ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ அம்மா வயிற்றுல இருக்கிற வரைக்கும் அந்த கிறிஸ்டல் ஓகே. குழந்தைக்கு அம்மா கிட்ட இருந்து தனியா குழந்தை வந்துட்ட பிறகு, இந்த உலகத்துக்கு வந்துட்ட பிறகு முதல் சுவாசம் எடுத்தது இல்லையா, குழந்தை பிறந்த உடனே முதல் சுவாசம் எடுக்குது. அந்த முதல் சுவாசம் எடுக்கிற டைம் தான் பர்த் டைம் நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். அது வரைக்கும் அம்மா வயிற்றுல இருந்து அம்மா மூலமாக சுவாசிக்குது குழந்தை. டே 1ல இருந்தே அதுக்கு ஆத்மா வந்தது. வேற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, குழந்தைக்கு எப்போ ஆத்மா வரும், 6வது மாசமா 7வது மாசமான்னு கேட்டிருந்தாங்க. ஏதோ அப்படி அதை கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அது எகைன் திருப்பவும் நான் ரிப்பீட் பண்றேன். அதாவது குழந்தை பிறக்கும் போதே ஆத்மாவோட தான் பிறக்கும். குழந்தை பிறக்கும் போதே டே 1 பிறக்கும் போதேன்றதை விட இன்னும் டீப்பா சகோதரி கேட்டிருக்கேன்னு கிளியர் ஆன்சர்னா, குழந்தை அம்மா வயிற்றுல உள்ள என்டர் ஆகுது பாத்தீங்களா, 10 மாசத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆகுதா, கரு உருவாகுது இல்லையா, அந்த உருவாகிற டைம்லயே அது ஆத்மாவோட தான் வருது. அந்த ஆத்மாவோட தான் உள்ள 10 மாசம் இருக்கு. 6ஆம் மாசம், 4ஆம் மாசம், 5ஆம் மாசம்லாம் கிடையாது. குழந்தை உருவாகும் பொழுதே, அம்மா வயிற்றுக்குள்ள அந்த கரு உருவாகும் பொழுதே அது ஆத்மாவோட தான் வருது. அது ஆத்மாவோட தான் இருக்கும், மதியில தான் வருது, அது வரும். ஸோ இப்போ அந்த குழந்தையினுடைய ஆத்மாவுக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படிலாம் இருக்கணுன்றதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அந்த கமாண்டு டிமாண்டு கரெக்டாக கொடுத்து பண்ணும்போது குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக வளரும், ஹாப்பியாக இருக்கும். அந்த குழந்தையை சார்ந்த பேரண்ட்ஸும் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. இதெல்லாம் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த இப்போ சொன்ன மாதிரி இந்த குழந்தை நைட்டெல்லாம் அழுது, பால் குடிக்கல, பயந்து துள்ளி விடுது, அரட்டி அழுது, தேரி ஆகுது, நிக்க மாட்டேங்குது, பால் கக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே கிறிஸ்டல் பார்த்துக்கணும்.
தேவைன்னா சில மூலிகை மருந்துகள் பார்த்துக்கணும். சும்மா தாய்ப்பாலில் போட்டு ஒரு 2 மாத்திரை போட்டு கடைக்கு விட்டா போதும். தாய்ப்பால் கிடைக்கலையா? இப்போ நிறைய பேர் தாய்ப்பாலே கிடைக்க மாட்டேங்குது. தாய்ப்பால் நான் 1 இயர் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். தட் இஸ் த ப்ராப்பர் வே. குழந்தைக்கு 1 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். ஏதோ தப்பாக சொல்ற கவர்மெண்ட்டே சரியா சொல்லுது, இந்த விஷயம் சரியா சொல்லுது. எப்பவுமே கவர்மெண்ட் தப்பாக ஏடாக்கூடமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஸ்டேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரலாக இருக்கட்டும். பட் கவர்மெண்ட்டே 1 இயர் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க, அதான் குழந்தைக்கு நல்ல ஊட்டம், குழந்தைக்கு நல்ல ஊட்டம், அதான் முதல் உணவு, அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லுது. பெரிய விஷயம் தான். அது ஏதோ கொடுத்து வச்சுக்கிறோம் போடுது. அந்த வகையில நாம ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிறோம். கவர்மெண்ட் அதை ஒரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லுது, அதை கட்டியா பிடிச்சிக்குவோம் நாம. அப்போ அந்த பெண்மணி பிரெக்னென்ட் கர்ப்பிணியா ஆனதுல இருந்து அந்த கர்ப்பிணி பீரியட்ல அந்த 10 months கூட சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா, அதை கன்சீவ் ஆனதுலேயே ஃபாலோ பண்ணாங்கன்னா, நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா, அவங்களும் நல்லா ஆரோக்கியமா ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க. குழந்தையும் நல்லா ஹாப்பியா ஆரோக்கியமா இருக்கும். குழந்தையும் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். அந்த டெலிவரி டைம்ல டயபெட்டிஸ் வந்துருச்சு, அப்போ டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைலாம் வரவே வராது. அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ண நம்ம சொல்லலாம். சரியா? ஒரு கேள்விக்கு எடுத்தோம், அதுவே இன்னைக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம மீட் பண்ணோம். சரிங்களா? இன்னைக்கு இதோட ஏதாவது டவுட்ஸ்னா அனுப்பிச்சு விடுங்க, நான் ஆன்சர் பண்ணேன். இன்னைக்கு இதோட நான் முடிச்சு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா.